सीतापदे राम 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 श्री राम राम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमुनि की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुक शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யஜ்ஞத்தில் பகவான் எப்படி நாம் தெரிஞ்சிக்க முடியும், பகவான் எங்கே பார்க்க முடியும், பகவான் என்ன செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு பல கேள்விகள்லாம். அதுக்கு வேண்டி எவ்வளோ புஸ்தகங்களை படிக்கிறோம், நம்மள எவ்வளோ சாஸ்திரங்களை படிக்கிறோம், எத்தனை வியாக்கியானங்களை படிக்கிறோம், எத்தனை மகாத்மாக்கள் எழுதின புஸ்தகங்களை எல்லாம் நாம் படிக்கின்றோம். ஆனால் எல்லாம் புஸ்தக படிப்போடு இருக்குதே தவிர ஒன்று கூட அனுபவத்தை உண்டாக்கவில்லை. அனுபவத்தை உண்டாக்கினா நாம் ஏன் இங்கே இருக்கிறோம்? நாம் இங்கே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் துன்பப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. எவ்வளோ சாஸ்திரங்களை படித்தா நாம் துன்பப்படுகிறோமே. எதனால்? பகவான் என்ன செய்து கொண்டிருக்கிறான், என்ன செய்கிறான், யாரெல்லாம் நம்ம கையிலேருந்து பிரிக்கணுமோ அவர்களை பிரித்து, நாம் யார் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோமோ அவர்களை நம்ம இடத்துலேருந்து பிரித்து, யாரை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாதோ அவர்களோடு நம்ம சேர்ந்து இணைந்து வாழ்கிறோமே. இந்த அதிசயம் என்னன்னு சொல்கிறது? என்னென்ன அதிசயங்களை நிகழ்த்துகிறான் பகவான். ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி போகுது பாருங்கள். எதை நாம் உத்தேசித்து நாம் செயல்படுகிறோமோ அது நடைபெறவில்லை. எதையெல்லாம் நினைக்கவில்லையோ அதெல்லாம் எதிர்பாராத விதமாக நடக்கிறது. சந்திக்கக்கூடாதவர்களை சந்திக்க வைக்கிறான், சந்திக்க வேண்டியவர்களை பிரித்து வைக்கிறான். பகவான் உறவுகளை பிரிக்கிறான், எதிரிகளை ஒன்றிணைக்கிறான். ஒன்றுமே புரியல. பகவான் எந்த சமயத்தில் எப்படி காய நவுத்துறான்னு தெரியல. என்னென்னமோ நடக்கிறது, இனிமேல் புரிய மாட்டேங்குது. அது எப்படி இருக்க முடியும்? அது எப்படி இருக்க முடியும்? இப்படிலாம் கூட நடக்குமான்னா நடத்தி வச்சுன்னு இருக்கானே. பெரிய பெரிய அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறானே. பகவான் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? பகவான் இருக்கிறதுனால தான் நம்ம நினச்சதெல்லாம் நடக்க மாட்டேன்றது. ஆனால் நினைக்காதெல்லாம் நடக்குது. நாம் எவ்வளோ பிரார்த்தனைகள் பண்ணுறோம், எவ்வளோ சாதனைகள் பண்ணுறோம், எவ்வளோ பாராயணங்கள், எவ்வளோ ஜபங்கள், எவ்வளோ கீர்த்தனைகள், என்னென்னவோ பண்ணுறோம், எவ்வளோ தவம் பண்ணுறோம், யோகம் பண்ணுறோம், என்னென்னவோ பண்ணுறோம். ஒரு மனுஷன் நினச்சதெல்லாம் நடந்துறது இல்லை. நினச்சதெல்லாம் நடந்தது கிடையாது. ஏதோ ஒன்று ரெண்டு நடக்கலாம். நினைக்காத விஷயங்கள்லாம் பகவான் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறான். எதிர்பார்க்காத விஷயம். அதனால் நமக்கு இவர்கள் எதிரி என்று நினைத்து யாரெல்லாம் பகைக்கக்கூடாதோ அவர்களையெல்லாம் பகைத்து கொண்டிருக்கிறோம். யாரை நாம் பகைக்க வேண்டுமோ அவரிடத்தில் நம்ம உறவு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் இவைகளுடன் உறவு கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் எந்த மனுஷனை நேசிக்க வேண்டியவர்களோ அவர்களை நாம் முகத்தை கூட பார்க்கக்கூடாதுன்னு வெறுத்து ஒதுக்கி இருக்கிறோம். இல்லை, உண்மையிலே இது எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. வெறுக்கத்தகுந்த விஷயங்களை எல்லாம் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். நேசிக்கப்பட வேண்டியவர்களெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுருக்கோம். இது நாமளாக ஒதுங்குந்தா இல்லாட்டி ஒதுக்கி வச்சதா என்ன? ஒன்றும் என்ன புஸ்தகங்களை படித்து பாகவத சாஸ்திரங்களை படித்து அதுக்கு ஒரு கோர்ஸு, அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு,
இதெல்லாம் வந்துடுறது அனுபவங்கள். இதனால நம்ம மனசு பக்குவமாயிடுமா? என்ன ஒரு புத்தியினம், என்ன ஒரு முட்டாள்தனம். கடவுளே கடவுளே, என்ன ஒரு அறியாமல் இல்லை இது. பகவத்கீதைக்கெலாம் ஒரு கிளாஸாம், அந்த கிளாஸுக்கு சர்டிஃபிகேட்டாம். அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டா அனுபவம் வந்துடுமா? ஒவ்வொரு மனுஷனும், நான் சொல்லலை, பரத யோகீஸ்வரர் சொல்கிறார் 5ஆம் ஸ்கந்தத்தில், வேத வாக்கியங்களே ஆனாலும் ஒரு மனுஷன் சுயமாக அனுபவத்தில் அதை உணரவில்லை என்றால் அந்த வேத வாக்கியங்களை எவ்வளோ சாஸ்திரங்கள், தபம், யோகம் எதுவுமே பயன்படாது. அப்படிப்பட்ட உயர்ந்த ஞானமும் பக்குவம் அடையாத ஆத்மாவுக்கு, மனசோடியவர்களுக்கு எந்த சர்டிஃபிகேட் பயன்படும் சொல்லும் பார்க்கலாம்? எந்த கோர்ஸ் பயன்படும்? வெறுப்பும் துவேஷமும் மனசில் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு, கல்மஷம் உடையவர்களுக்கு எந்த மனுஷன் கொடுக்குற மேன்மையெல்லாம், பதவியெல்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படாது. இதெல்லாம் நம்ம அந்தஸ்தில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம், 4 பேரை நம்ம புகழ்ந்திருக்கலாம், அதெல்லாம் நம்ம அடித்தளத்தில் மனசில் நம்ம பக்குவமாக இருக்குமா அப்படின்னு நாமளே நம்ம மனசாட்சி தொட்டு கேட்டோம்னா அது சத்தியமாக இல்லைன்னு தான் சொல்லும். அந்த அனுபவம் வரலன்னு சொன்னால் 1000 புஸ்தகங்கள் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல். ஒரு பாட்டு கூட இருக்குது, படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குங்க. அனுபவம் சொல்லித்தர பாடத்து மாதிரி புஸ்தகம் சொல்லித்தராது. பகவானை ஆத்மார்த்தமாக உணரணும். பகவானையே சிந்திக்கிறவங்களுக்கு, அனவரதம் பகவான் நாமத்தை சொல்பவர்களுக்கு அந்த அனுபவம் ஏற்படும். இறைவன் எப்படிலாம் நாடகம் நடிக்கிறான் பத்தியா? யாரெல்லாம் அளவுக்கு அதிகமாக நேசிச்சுமோ அவரெல்லாம் இப்போ எங்கே போனாங்க கூட தெரியல, எப்படி இருக்காங்க கூட தெரியல. எத்தனையோ பேர் இறந்து போய்விட்டார்கள், எத்தனையோ பேர் பிரிந்து போய்விட்டார்கள். ஆனால் யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்க, இவங்கெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க யாருன்னு கூட தெரியாது. இவர்களோட நம்ம உறவாடி கொண்டு இவர்களோட நம்ம குப்பை கொட்டின்னு இருக்கோமே. நினச்சி பார்க்கும்போது புது புது உறவுகள், புது புது சகவாசங்கள், புது புது சத்சங்கங்கள், ஆஹா, இதில் வேறு பகை, உறவு, எத்தனை குழப்பங்கள். ஒரு மனுஷனுடைய மண்டில் எவ்வளோ குழப்பங்கள். இதெல்லாம் எங்கே? இதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உறவுகள், இந்த சத்சங்கங்கள், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, இந்த ரிலேஷன்ஷிப்லாம் யார்? இவங்களாம் எங்கே இருந்தாங்க தெரியாது. இவங்களாம் வரப்போகிறாங்களான்னு கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது. ஆனால் இன்றைக்கி இவர்களோடு நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம். இதுவும் மாறும். அதுக்கு பிறகு இன்னொரு உறவுகள், வேற ஒரு உறவுகள் வரும். அந்த உறவுகளோடு நம்ம மல்லுக்கட்டின்னு இருக்க போகிறோம். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பார்ட்டும் பாருங்களேன். சின்ன வயசில் இந்த உறவுகள்லாம் ஒன்று கூட இப்போ இல்லை. சுத்தமாக ஒருத்தர் கூட கிடையாது. சின்ன வயசில் என் கூட இருந்தவங்க ஒருத்தர் கூட கிடையாது. அம்மா அப்பா யாருமே கிடையாது. அண்ணன் தம்பி தங்கச்சிலாம் செதறடிஞ்சு போயிருக்காங்க. ஆளுக்கு ஒரு மூலையில் இருக்காங்க. படிப்படியாக வளரும்போது காலேஜில் ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக இருந்த காலம், ஸ்கூல் லைஃப்பில் அதனோட ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஜாலியாக இருந்தேன் ஸ்கூல் லைஃப்பில், சந்தோஷமாக இருந்தேன் ஸ்கூல் லைஃப்பில். எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் தெரியுமா ஸ்கூல் லைஃப்பில்? செம்ம ஜாலி ஸ்கூல் லைஃப்பில். விளையாடிக்கின்னு கள்ளங்கபடம் தெரியாமல், அப்பா அம்மா சம்பாதிச்ச காசு நம்மளுக்கு எந்த பொறுப்புகளும் இல்லாத ஒரு கவலையற்ற வாழ்க்கை ஸ்கூல் லைஃப். காலேஜ் லைஃப்பும் அப்படி தான் இருந்தது. ஆனால் அதை விட ஸ்கூல் லைஃப் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். +1 +2லாம் செம்ம ஜாலி. எல்லாருமே ஸ்கூலில் போனால்
ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருப்போம், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருப்போம். எல்லாமே மாறி போச்சு. நம்ம வாத்தியார் டீச்சர்லாம் என்னமோ நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்மளை கவனிப்பாங்க. அப்படி இருந்த ஒரு ஜாலியாக ஒரு குடும்பம் மாதிரி இருந்த அந்த கிளாஸ்லாம் நினச்சி பார்க்கும்போது, 10th +1 +2 நினைக்கும் போது எல்லாம் போச்சு. அவரெல்லாம் இப்போ எங்கே போனாங்க? எல்லாமே மாறி போச்சு. காலேஜ் லைஃப்பில் அது வேறு ஆள் தான். அப்படியே ஸ்கூலில் இருக்கிற அத்தனை உறவுகளும் பிரிஞ்சு போச்சு. காலேஜில் வேறு ஒரு உறவுகள், வேறு ஒரு ஸ்டூடெண்ட்ஸு. ஒவ்வொரு பார்ட்டை நினச்சி பாருங்க. யாரோரோ வராங்க, யாரோரோ போகிறாங்க நம்ம வாழ்க்கையில். பகவான் எந்த சமயத்தில் எதை செய்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. யார் யாரையோ பிரிக்கிறான், யார் யாரையோ சேர்க்குறான். நான் சேர்க்கவும் சொல்லலை, பிரிக்கவும் சொல்லலை. நம்ம எதெல்லாம் நினச்சின்னு இருந்தோமோ அந்த உறவுகள்லாம் எங்கே அவங்கள பார்க்கணுன்னு நினச்சா கூட பார்க்க முடியல. நம்ம யாரை எதிர்பார்க்கலையோ அவரெல்லாம் நம்மளை தேடி தேடி வராங்க. உண்மையிலே இதெல்லாம் புஸ்தகம் படித்து வராது இந்த அனுபவம். அப்போ இதெல்லாம் என்னென்னா, எல்லாத்தையும் வேடிக்கை பார். நீ நினச்சது எல்லாம் நடக்காது, நம்ம நினைக்காததெல்லாம் நடக்கும். இதுதான் பகவான் நடத்துகிற நாடகம். இதுதான் பிராரத்த கர்மா. இவர்களெல்லாம் நம்ம கர்ம வினைகளில் ஏதோ ஒரு தொடர்பில் இருந்தவங்க இன்றைக்கி தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள். அந்த தொடர்பு, அந்த கர்மா முடிஞ்சிச்சுன்னா அவர்களால் பிரிந்து விடுவார்கள் நம்ம விட்டு. யார் இடத்துல சேர்க்கணும், யார் இடத்துல பிரிக்கணும் பகவானுக்கு தான் தெரியும். நாமும் நினச்சிருப்போம் நாம் இப்படி வரணும், அப்படி வரணும், அவங்களோட சேர்ந்துருக்கணும், இவங்களோட. நடக்கவே நடக்காது. பகவான் நினச்சது தான் நடக்கும். அப்போ பகவானுடைய செயல் நமக்கு தெரியலையா, இல்லை நம்ம நம்பலையா? நம்புறதா இப்போ நடக்கிற ஒவ்வொரு செயலும் பகவானுடைய செயல் தான். நம்ம அறியாமையில் ஒன்றா இது யதார்த்தமாக நடக்குதுன்னு சொல்லலாம், இல்லை நாம் எதிர்பாராத விதமாக அதான் யதார்த்தமாக நடக்குது சொல்லலாம், இல்லை இந்த காரணம் அந்த காரணம் ஏதோ ஒரு காரணத்தை நம்ம குறிப்பிடலாம். சத்தியமாக ஒரே ஒரு காரணம்தான். பகவான் தான் இத்தனையும் செய்கின்றான், இத்தனையும் நடத்துகிறான் பகவான். யார் கூட எங்கே பேசணும், எங்கே பழகணும், யாரை பிரிக்கணும், யாரோட சேர்க்கணும், என்ன பண்ணணும், எல்லாமே பகவான் காயை நவுத்துறது. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் திட்டம் போட்டுறது பகவான் தான். நம்மளுடைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜீவராசி, எறும்பு முதல் கொண்டு யானை வரைக்கும் எல்லாமே, பிரம்மதேவர் வரைக்கும், எறும்பு முதல் பிரம்மதேவர் வரைக்கும் அவரவர்களுக்கு என்னென்னவோ பிளான் போடுறோம், என்னென்னவோ திட்டம் தீட்டுறோம். வாழ்க்கையில் இப்படிலாம் ஆயிடணும், அப்படிலாம் ஆயிடணும். நடக்காது. அப்படியே அந்த திட்டம் நடக்கணும், போராடணும். கடுமையாக போராடி தான் ஒரு விஷயத்தை பெற வேண்டி இருக்குன்னா எல்லாம் பகவானுடைய செயல் தான். இந்த கடுமையாக போராட வைக்கிறதும் பகவான் தான். அப்போ பகவான் கண்ணுக்கு தெரியலையே தவிர இவ்வளோ மாற்றங்களை நமக்குள்ள சின்ன வயசுலேருந்து பார்த்தா, யார் புது புது உறவுகள், புது புது சகவாசங்கள், புது புது பிரிவுகள், உறவுகள் எல்லாம் நடக்குதுன்னா அது யாரால் நடக்குது? அத்தனையும் பகவான் தானே வாழ்க்கையில் இத்தனையும் நடத்தி வச்சுருக்கான். ஒவ்வொரு காயாக நகர்த்தி எத்தனையோ ஆபத்துக்களிலிருந்து உன்னை காப்பாற்றி இன்றைக்கி ஒரு மனுஷனாக உன்னை நடமாட விட்டுருக்கான்னா அது பகவானுடைய செயல் இல்லையா? ஒவ்வொரு முதல வாயிலிருந்து நான் தப்பிச்சு வந்திருக்கேன், ஒவ்வொரு திமிங்கலம் வாயிலிருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். கண்டிப்பாக உயிர் பழிச்சது பெரிய விஷயம். எத்தனையோ மரணங்கள்லேருந்து காப்பாற்றப்பட்டு வந்திருக்கேன். அடியன் வாழ்க்கையிலேயே ஒவ்வொருத்தரும் அப்படி அந்த அனுபவம் இருக்கும். எத்தனையோ மரணங்கள்லேருந்து, ஒரு மரணத்துலேருந்து இல்லை, எத்தனையோ மரணங்கள்லேருந்து பகவான் காப்பாற்றிருக்கான். பஸ்ஸு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது. பஸ்ஸு எனக்கு திரும்பி பார்க்கல, நான் கவனிக்கலை. கிட்ட வருது பஸ்ஸு. டக்குன்னு இவ்வளோ கிட்ட வரும்போது டக்குன்னு இப்படி திரும்பி இந்த பக்கம் திரும்ப வச்சிட்டான் பகவான். நான் திரும்பாமல் நின்றுட்டு இருந்தேன்னா பஸ் ஏற்றிட்டு இருக்கோம்.
ஆனால் கொஞ்சம் அப்படி திரும்பின உடனே கஷ்டப்பட்டா பஸ்ஸை பார்த்தா இந்த பக்கம் இப்படி கரெக்டாக யதார்த்தமாக திரும்பின பார்த்தா கரெக்டாக பஸ் அந்த பக்கம் போயிடுச்சு. இல்லைன்னா அன்றைக்கி உயிர் போயிருக்கும். பஸ் ஏற்றிட்டு ஃபாஸ்ட்டாக வரான் பஸ். டக்குன்னு இந்த பக்கம் யதார்த்தமாக இப்படி இப்படி திரும்பினாலும் என்ன ஆச்சு, அந்த பஸ்ஸு கடந்து போச்சு. இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள். 2 ட்ராக் இருக்குது, ட்ரெயின் வருது, இந்த பக்கம் போகலான்ட்டு போனால் இந்த பக்கம் ட்ரெயின் வருது, இந்த பக்கம் போகலாம் பார்த்தா இந்த பக்கம் ட்ரெயின் வருது, நடுவில் மாட்டிகிட்டு இருக்கேன். செம்ம காற்றடிக்குது. அந்த புயல் காற்றுல என்னை அப்படியே ஆள் தள்ளுது. ஒன்று இந்த ட்ரெயினில் நான் விழுந்து செத்துருக்கணும், இல்லை இந்த பக்கம் ட்ரெயின் வருது ஃபாஸ்ட்டாக, அதில் விழுந்து செத்துக்கணும். அப்போ 2 பக்கம் எதிர்க்கு முறுக்க வரும்போது அந்த ஃபாஸ்ட்டில் அந்த காற்று அடிக்குது. அதில் எப்படி தான் பகவான் காப்பாற்றலான்னு எனக்கு தெரில. கண்ணை மூடிக்கிட்டேன், அங்கே நின்றுட்டேன், அப்படியே சென்டராக நின்றுட்டேன். அப்புறமா அந்த ட்ரெயின் கடந்து போன பிறகு அப்பா உயிர் பழிச்சு உயிர் வந்த மாதிரி. இது மாதிரி ட்ரெயினில் பஸ்ஸில் 2 தடவை இல்லை, இது மாதிரி எத்தனையோ தடவை ஒவ்வொரு விஷயத்துலையும் பகவான் காப்பாற்றுறது கண்கூட உணர்ந்து. கொஞ்சம் ஸ்லிப்பாயிருந்தால் என் வாழ்க்கையே போயிருக்கும். வியாதிகள் வந்தது, அதாவது மூச்சு சுவாசம், ப்ரீசிங் ப்ராப்ளம். ஒரு நாள் முடியாது, உயிரே போகிற மாதிரி ஆகிடுச்சு. அதெல்லாம் பகவான் வீட்டு எடுத்து வந்துட்டான். எத்தனையோ விஷயங்கள் இது மாதிரி எத்தனை மரணங்கள்லேருந்து பகவான் காப்பாற்றிருக்கான் தெரியுமா? இதெல்லாம் நம்ம இஷ்டமா, நம்ம நினச்சி காப்பாற்றலாம்னா பகவான் அத்தனை முதல வாயில்கள், எத்தனை பேர் நம்மளை ஏமாத்தினாங்க, எத்தனை பேர் ஆபத்தில் சிக்க வைக்க பார்த்தாங்க. அந்த முதல வாய்கள்லேருந்துலாம் திமிங்கல வாய்கள்லேருந்து தான் நம்ம மீட்டு எடுத்துருந்தாருன்னா இந்த பகவானுடைய செயலை தவிர வேறு யாரும் இல்லை. ஆனால் பகவான் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்றான். ஆனால் இந்த ஆபத்துக்குள்ள நான் தப்பிக்கவே முடியாதே, இந்த பிரச்சனைலேருந்து என்னால் வெளியே வரவே முடியாதே, அப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டனே, இந்த இடத்துல யார் காப்பாற்றுந்து தெரியலையே, பகவான் தான். ஆச்சரியமாக விஷயம். நான் கண்டிப்பாக தப்பிக்க முடியாது அது மாதிரி சுச்சுவேஷனு. அந்த இடத்துலேருந்து பகவானே பிரார்த்தனை பண்ண உடனே எப்படி தான் மழை போல் வந்த அந்த துன்பங்கள் ஆபத்தானது பனி போல் போச்சு. எத்தனையோ விஷயங்களில் போய் மாட்டின்னு இருக்க வேண்டியது, பெரிய சிக்கலில் போய் மாட்டினேன், அவஸ்தைப்பட்டேன். அதுலேருந்து எப்படி காப்பாற்றுறது தெரியல. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்தா கூட ஞாபகம் வந்து, இப்படிப்பட்ட ஆபத்து நம்மளுக்கு வந்து தான், இப்படிப்பட்ட சிக்கல் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து தான், ஒரு கீறல் கூட நம்ம மேலே படாதபடி பகவான் காப்பாற்றிட்டான். எத்தனையோ பிரச்சனைகள் நினச்சி பார்க்கும்போது இதெல்லாம் உன் சாமர்த்தியமா? சத்தியமாக கிடையாது, பகவானுடைய கருணை மாத்திரம்தான். ஆனால் அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்றானே, ஆனால் காப்பாற்றுறானே. ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் காப்பாற்றினும் வரான். அதே சமயத்தில் நாம் போடுற பிளான்களை எல்லாம் தவிடு பொடி ஆக்கி, அவன் போடுற பிளானை அரங்கேற்றமாக்கி நம்ம வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் செலுத்துகிறானே. சத்தியமாக நான் ஒன்று ஆசைப்பட்டேன், நிறைய ஜனங்கள் வரணும், சத்சங்கம் நிறைய இருக்கணும், ஜனங்களை கூட்டி நிறைய நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், பாகவதம் சொல்லணும், எல்லாம் பண்ணணும். நோ 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 ஆனால் பகவான் என்னை தனிமையில் வச்சுருக்கான். உனக்கு சத்சங்கம்லாம் வேணாம், உனக்கு கூட்டம் வேணாம், உனக்கு ஆடம்பரம் வேணாம், பணம் புகழ் பதவி இதெல்லாம் வேண்டாம், நீ இதெல்லாம் ஆசைப்படாத. ஆனால் நான் அதெல்லாம் ஆசைப்பட்டேன். நமக்கு நிறைய ஜனங்கள் வரணும், நம்ம நிறைய பாகவதம் சொல்லணும், ராமாயணம் சொல்லிக்கணும், பக்தர்களுக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், கூட்டத்தை நிறைய சேர்க்கணும் ஆசைப்பட்டேன். ஆனால் பகவான் கடைசியில் என்னென்னா ஒரு சத்சங்கம் கூட இல்லாத தனிமைப்படுத்தினான் பகவான் என்ன. அப்போ தான் உணர்ந்தேன், அந்த கூட்டத்தை சேர்த்தவங்களுடைய நிலைமையை பார்த்தா பரிதாபத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அவரில் ஒருத்தர் மேய்க்கிறதுக்கு காட்டிலும் போதும்னு ஆகிடுது. இந்த சிரமங்களை, இந்த தலைவலியை உனக்கு வேணுமா? இந்த தலைவலியை நீ தலையில் தாங்க போறியா அப்படின்னு பகவான் ஒரு கேள்வி கேட்டான். எப்பா வானே வேணாம், உனக்கு என்ன வேணும்? நாமா வேணும், பக்தி வேணும், வா தனிமையில் இருந்து கொண்டே பகவான் இப்போ கூட உபன்யாசம் தனிமையில் தான் பண்ணுறேன். பகவான் தனிமையாக்கினான். யார் இடத்துலையும் என்னை சேர்க்க விடலை, ஒருத்தர் கூட
யாரிடத்துல நான் சேரணும்னு நினச்சாலும் அது எப்படியோ ஒரு தடங்கள் வந்து அவர்கள் நம்ம விட்டு, ஆனால் அவர்கள் தொடர்பில் இருக்கிறாங்க. ஆனால் வேண்டாம், பகவானாக பார்த்து ஒதுக்கிட்டான். சின்ன வயசுலேருந்து பழகிறவங்க அவரெல்லாம் கூட என்கிட்ட வரமாட்டுறாங்க. ஏதோ ஒரு காரணம் கேட்டால் ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க. இது யார் பண்ணுறது? இது யார் பண்ணுறது? ஏன் ஒரு சத்சங்கம் கூட வராது? சத்சங்கம் யூடியூப்பில் போடுறேன், இதில் நிறைய பேர் வராங்க, 1000 வியூவர்ஸ் வராங்க, 2000 வியூவர்ஸ் வராங்க. அதான் சத்சங்கம், அவ்வளோதான். நான் கும்பலில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். கும்பல் வேண்டாம், கும்பல் வேண்டாம், கூட்டத்தை சேர்க்காத, தனிமையில் இரு, உனக்கு நான் ஞானத்தை கொடுக்குறேன், உனக்கு நான் குருவாக இருக்கிறேன். பகவானே குருவாக இருந்து என்னென்ன செய்யணுமோ எல்லாம் பக்காவாக செய்கிறான். பகவான் பக்காவாக செய்கிறான். சந்தோஷத்தை கொடுக்குறான், ஆனந்தத்தை கொடுக்குறான், நிம்மதி கொடுக்குறான், சாதனையில் ஸ்திரமாக இருக்க வைக்கிறான். ரெகுலராக ஒரு நாமத்தை சொல்ல வச்சுருக்கான், பாகவதம் படிக்க வச்சிருக்கான், எல்லாமே கொடுத்துருக்கான் பகவான். நீ கும்பலில் கூட்டத்தில் சத்சங்கத்தில் போனால் தான் உனக்கு என்னென்ன கிடைக்கும், சத்சங்கத்தில் போய் உனக்கு என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் உனக்கு தனிமையில் இருக்கும்போதே உனக்கு கிடைக்கும்படி செய்கிறேன். பகவான் செய்துட்டான். சத்சங்கத்தின் பேரில் நீ போய் அங்கே போய் மனசை புண்படுத்திக்காது. அவர்கள் இவர்கள் சத்சங்கத்தில் போனாலும் நான் தனிமையாக தான் இருப்பேன். நான் யார் இடத்துலையும் பேச மாட்டேன். பேச வேண்டியது என்ன இருக்குது? பேசினா சத் விஷயமாக பேசணும். சத் விஷயம் பேசுகிறவங்க ஒருத்தரும் கிடையாது. இஸ்கானுக்கே போகிறேன், அங்கே போனாலும் பார்த்தா எவ்வளோ பேர் நிறைய பேர் கூடி பேசுகிறாங்க பக்தர்கள். ஆனால் பார்த்தா பௌதிகமாக தான் பேசுகிறாங்க. மனசே கஷ்டமாக இருக்குது. அப்போ நீ யார் இடத்துல பேசுகிறது பகவத் விஷயத்தை? அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியேப்பட்ட சத்சங்கம் இருந்தது. அப்போ பகவான் சத்சங்கத்தில் சேர்த்து வச்சான். இப்போ நான் சத்சங்கம்னு போய் சேரணும்னு பார்த்தா கூட அவர்கள் பௌதிகமாக பேசுகிறாங்க. அதனால் பகவான் அந்த விட்டு பிரித்து வச்சான். அந்த கும்பலில் இருந்து ஆராதனைகள் பார்க்குறேன், இஸ்கானில் கூட ஆராதனைகள் பார்க்குறேன், நாமசிங்கத்தை எல்லாத்தையும் கலந்துப்பா. நான் தனிமையாக இருப்பேன். பகவானால் தனிமைப்படுத்தப்பட்டேன். வேண்டாம் 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 வேண்டாம், இது சத்சங்கம் கிடையாது. எல்லாம் பக்தர்கள் தான், ஆனால் அவரிடத்துல பேசினா பரம லௌகிகம். வேண்டாம், போ 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 போ, உனக்கு நான் பார்த்துக்கிறேன். அப்போ பகவானே சத்சங்கமாக இருந்து நமக்கு புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே அப்படின்ட்டு விநாயகர் ராகவில் வர மாதிரி, புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே, நம்ம புத்தியில் பகவான் வச்சு போற்றும்படியாக பகவானே சத்சங்கமாக இருந்து நம்மளுக்கு வழி நடத்துகிறான்னா, இதான் சொல்கிறேனே, இதுதான் பகவானுடைய செயல். நான் எதிர்பார்த்தபடி நான் போயிருந்தேன்னா நான் பக்குவமாக இருக்க மாட்டேன். நான் புகழுக்கும் இல்லை பணத்துக்கோ இல்லை கூட்டத்துக்கு ஆசைப்பட்டு பக்குவம் இல்லை, மேலும் பௌதிகவாதியாக தான் போயிருப்பேன். அந்த ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்க முடியாது. நல்லா தோணுது, ஆனால் பௌதிக ஆசைகளோடு தான் வாழ்ந்திருக்கும். தனிமைப்படுத்தப்பட்ட பொறுத்து தான் பகவான் பலவிதமான விஷயங்களை நமக்கு உரைக்கிறான். எல்லாத்தையும் வேடிக்கை பாரு. நீ போய் அந்த கும்பலில் போய் மாட்டிக்கின்னு நீ பந்தப்பட்டுக்கின்னு அந்த கும்பலாக நீ மாயில் உழலாத. அவர்கள் மாயில் உழல்றாங்கன்ற கூட்டத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க ஜனங்களை சேர்த்துக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அவங்க எவ்வளோ சிரமங்களை அனுபவிக்கிறாங்க பார். பணம் வரும், பதவி வந்துடும், புகழ் வந்துடும், ஆனால் சிரமங்களும் கூட வந்துடும், அவமானங்களும் கூடத்தை தாங்க வந்துடும். நிறைய அவமானங்கள் பட வேண்டியிருக்கும். யார் யார் எப்படி பேசுவாங்க, என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி நீ வேஷம் போட்டு பதில் சொல்லணும். ஒரு வார்த்தை புண்படுற வார்த்தையும் பேச முடியாது. சுதந்திரமாக உன்னால் செயல்பட முடியாது. யாருக்கோ கட்டுப்பட்டு எதுக்கோ பயந்துன்னு அந்த கும்பலுக்கு ஏற்ற மாதிரி நீ வாழ்க்கை நடத்த மாதிரியே இருக்கும். அதையும் நான் பார்த்தேன். பாடுறா, இந்த கும்பலாமா நீ வேணும்னு சொன்ன, இந்த கூட்டத்தையே வேணும்னு, எப்பா வேணாம், இந்த கூட்டம் வேண்டாம். நீ தனிமைப்படுத்தப்பட்டு இப்படின்னா சந்தோஷத்தை இழந்துட்ட, நீ சொல்லு பார்க்கலாம். நீ உனக்கு என்ன ஆன்மீக வளர்ச்சியில் குறைஞ்சி போச்சு சொல்லு பார்க்கலாம். அப்படின்னு பகவான் எனக்கு மனசுலேருந்து புத்தியிலேருந்து உணர்த்தும் போது தான் தெரியுது இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்று. சத்தியமாக சொல்கிறேன். ஒவ்வொரு குருமார்களையும் பார்க்குறேன், ஒவ்வொரு சத்சங்கத்தையும் பார்க்குறேன், ஒவ்வொரு சீனியர் டிவோட்டிஸும் பார்க்குறேன். அவர்கள் படுற பாடு இருக்கே, பாவம், ரொம்ப பாவம். அப்போ நம்மளுக்கு எனக்கு ஒரு குறை இருந்தது. என்னடா நம்மளுக்கு சத்சங்கமே சேர மாட்டேங்குது,
நமக்கு நிறைய ஜனம் வரமாட்டேங்குது, நம்ம சத்சங்கம் சேர்க்கணும்னு நினச்சாலும் வரமாட்டுறாங்க. ஏன் அப்படின்னா, இது பகவான் செய்கிற செயல். உன் கையில் எந்த குறையும் இல்லை, பகவான் செய்கிற செயல். இல்லை நம்ம மேலே விரோதம் பாராட்டுறாங்களா, உன்னை விட பயங்கரமான கோபிஸ்டர்லாம் இருக்காங்க, அவரிடத்துக்கு ஜனம் வராங்களே, நல்லா பேசுகிறாங்களே, பழகுறாங்களே, அவங்களுக்குலாம் கும்பல் சேருது, அதுக்கான ஆட்கள் அவங்களுக்கு சேருவாங்க. ஆனால் நீ நம்ம உண்மையான பக்தி பண்ணணும். உண்மையான பக்தி எங்கே கிடைக்குன்னு சொன்னால் அது ஒரு இடத்துல கிடைக்காது. நீ தனிமையில் இருந்தால் தான் உண்மையான பக்தி கிடைக்கும் அப்படின்னு பகவான் தனிமைப்படுத்தி விவிக்தர் சேவையா ருச்சி, தனிமையில் இருக்கிறதுல ருச்சியை வளர்த்துக்கோ அப்படின்ட்டு சனகாதி முனிவர்கள் சொல்கிறாங்க. அதான் உண்மை. ஆனால் பகவத் கதை நடக்கிற இடத்துல மட்டும் தனிமையாக இருக்காத, அந்த கதையை போய் கேட்கறதுக்கு போயிடு, கும்பலில் போயிடு. ஆனால் கும்பலில் யாருக்குள்ளையும் பேசாத, கதை மட்டும் கேட்டு வந்துடு, அவ்வளோதான். நாம சங்கீர்த்தனமா உற்சவமாக அங்கே போய் கொண்டாடு, அதெல்லாம் பாரு, என்ஜாய் பண்ணு. ஆனால் யாரோடும் பேசாத, அதை என்ஜாய் பண்ணிட்டு கிருஷ்ணனை பார்த்துட்டு வந்துட்டு, அவ்வளோதான். அவர் சொல்கிற உபன்யாசங்களை கேட்டு வந்துடும், அவ்வளோதான். அது பிறகு யாருக்கும் டச் வச்சுக்கூடாது, அவ்வளோதான். அப்போ நாமளே டச் வச்சுக்கணும்னு நினச்சா கூட யாரோ 1-2 உறவு இருக்கும். அந்த 1-2 உறவு கூட நம்மளை ரிஜெக்ட் பண்ணுற போகிறவ. அங்கே ஒரு கோயிலுக்கு போனால் கூட சில பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாரோ 1-2 பேர் வருவாங்க. அந்த 1-2 பேர் கூட என்னமோ அவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி பகவான் வச்சுருக்கான். அவங்க வந்து வாண்டடாக பேசினா, எனக்கு தெரிஞ்சவங்க வாண்டடாக பேசினா நம்ம பேசாமல் இருக்க முடியாது. ஆனால் அவங்களே பார்த்து நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி பகவான் ஏற்பாடு பண்ணிட்டான். ஏன்னா அந்த சங்கம் கூட வேண்டாம், அந்த 1-2 சங்கம் கூட வேண்டாம். அது கூட ப்ராப்ளம். நீ சுதந்திரமாக பக்தி பண்ண முடியாது. இது நான் சொல்ல, பாகவதத்திலேயே பகவான் அப்படியே நம்மளை வச்சுருக்கான். அது ஒரு விஷயம். பாகவதத்திலேயே ததா ததகம் ஈசஸ்ய பக்தானாம் சம் அபிப்சத அனுக்கிரகம் மன்யமான பிராதிஷ்டம் திசமுத்தராம். யார்? நாரத சுவாமி, நாரத பகவான் ஒரே ஒரு சொந்தம் இருந்தது, தாய். அந்த பந்தத்தையும் பகவான் நீக்கினானா. ஏன்னா சுதந்திரமாக பக்தி பண்ணுறதுக்கு. இதான் பகவானுடைய கருணைடா, கருணை கருணை. இதான் பகவானுடைய அனுக்கிரகம்னு தெரிஞ்சிக்கோ. இதை தெரிந்து கொள்ளாமல் ஐயோ நமக்குள்ள யாருமே வரமாட்டாங்க, நமக்குள்ள யாரும் பேச மாட்டாங்களே, பேச வேண்டாம். பேசினா ஆபத்து காத்துன்னு இருக்கு. வேணுமா ஆபத்து? நீயே வழியை வாங்கி கட்டிக்க போறியா? அதனால் என்ன சொல்கிறேன்னா, பகவான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறான். பரந்த மன நோக்கத்தோடு பகவான் பரமாத்மாவாக பரந்தாமனாக எங்கேயும் பறந்து விரிந்திருக்கிறான் பகவான். அப்போது வாசானாத் வாசுதேவஸ்ய வாசிதந்தே ஜெகத்ரயம், சர்வபூத நிவாசசி வாசுதேவ நமஸ்துதே. அந்த வாசுதேவன் சகல ஜீவராசிகள் ஹிருதயத்திலையும் வாசம் பண்ணுறானா, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறானா பகவான். அப்படி இருக்கும்போது பகவானுக்கு சகசாக்ஷன் பேர். 1000 கண்களோடு நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறான். கோடிக்கணக்கான கண்களால் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறான். நம்மளாம் சிசிடிவி கேமரா பார்த்து சொல்கிறோம் இல்லையா, எல்லாம் பார்த்துன்னு இருக்குதுன்னு. அதெல்லாம் ஒரு மூளைக்கு அவன் கோடிக்கணக்கான கண்களோடு எல்லா இடத்துலையும் அவனுடைய கண்கள் பார்த்துட்டு இருக்கு, நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. நமக்கு என்ன தேவை, எது தேவைன்னு நம்மளுக்கே தெரியாது. ஆனால் பகவான் எது தேவை, என்ன உனக்கு தேவையில்லாதது எது, அதை நீக்கிட்டு தேவையானது எது, உன்னை தனிமைப்படுத்துறது காரணம் என்ன, எல்லாத்தையும் பகவான் உணர்த்தும் போது தான் புரியுது எதுக்காக தனிமைப்படுத்தலாம். பாவம் துர்பாக்கியசாலி பாயவன், இவனுக்கு சத் சங்கமே இல்லை. இவனா தேடி போனாலும் சத் சங்கம் எல்லாம் இவனை ரிஜெக்ட் பண்ணிடுறான், ஒதுக்கிடுறாங்க. பாவம் ஒதுக்கப்பட்டவன், அனாதை அப்படின்னு என்ன சொல்லலாம். உண்மையிலே நான் அனாதையே கிடையாது. என்ன அனாதைன்னு எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. உனக்கு யாரும் வரமாட்டாங்க, உன்னை யாரும் சேர்க்க மாட்டாங்க, உங்ககிட்ட யாரும் பழக மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப நல்லதுன்ற அது மாதிரி. ஏன்னா இது உங்களுடைய என்னை விட மகா துஷ்டர்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கேங் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் நிறைய சங்கம் இருக்குது, அதுக்கேற்ற சங்கம் இருக்குது. ஆனால் நம்ம பகவத் விஷயத்தை பேசுகிற நமக்குள்ள ஏன் வரலன்னா, நீ தான் உண்மையான பக்தி வேணும், உண்மையான பக்தி வேணும்னு கேட்குறியே. உண்மையான பக்தி எங்கேயுமே இல்லையே. உண்மையான பக்தி சங்கம் வேணும்னா, உண்மையான பக்த சங்கம் வேணும்னா ரொம்ப ரேரு, ரொம்ப ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. உண்மையான பக்தர்கள், கல்மஷமில்லாத பக்தர்கள், பகவானை பற்றி மாத்திரம் பியூரிஃபையாக பேசுகிறவங்க, பகவான் மட்டும்தான் பேசுவான். அந்த தூய பாகவதர்கள் நாரதர், பராசரர், இப்போ நம்ம சொல்கிறோமே பிரகலாதர், நாரதர், பராசரர், புண்டரீக, வியாச, அம்பரீஷ்,
இவர்கள் தான் அந்த விபீஷணாதின் இதுபோல் அந்த பரமபாகவதான் ஸ்மராமி இவரில் தான். அப்போது புஸ்தகத்தில் தான் பார்க்கலாம் அந்த மாதிரி பியூரிஃபையான டிவோட்டிஸை நம்ம புஸ்தகத்தில் தான் பார்க்கலாம், பாகவதத்தில் ராமாயணத்துலையும். இன்றைக்கி கலிகாலத்தில் அது மாதிரி ஒருத்தரோடு கிடையாது. தேடணும், இருக்கலாம், எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப ரேர், 100ல் ஒருத்தர் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இந்த கலியுகத்தில். உண்மையை சொல்கிறேன், இதான் உண்மை. அப்படி இருக்கும்போது நீ ஏன் கும்பலை கூட்டின்னு நினைக்கிற? என்னன்னா கொஞ்சம் நெஞ்சு இருக்கிற பக்தியும் போகிறதுக்கா கூடாது. அதனால் கூட்டம் சேர்க்கணும்னு நினச்சானா அடுத்த நிமிஷம் பகவான் நம்மளுக்கு கூட்டத்தை சேர்த்துருவான். ஆனால் வேண்டான்னு ஒதுக்கி வச்சுருக்கான் பகவான். நீயே நானாக விரும்பி போனாலும் எனக்கு அந்த கூட்டம் எப்படியோ ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கூட்டம் என்னை விட்டு விலகி போகுது. இது அனுக்கிரகம்னு நினைக்கிறதா இல்லை நம்மளுடைய துர்பாக்கியம்னு நினைக்கிறதா? நான் துர்பாக்கியம் தான் நினச்சேன் ஆரம்பத்தில். நம்ம அனாதன் கூட நினச்சேன். சில பேர் அனாதன் கூட சொல்லியிருக்காங்க, உனக்கு யாரும் வரமாட்டாங்க பக்த சங்கம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்புறமா யோசித்து பார்த்தா பகவான் சொல்கிறான், உனக்கு கூட்டம் தானே, யாருன்னா உன்னை அவமானப்படுத்திட்டோம், உன்னை அனாதன்னு சொல்லிட்டோம், புரியுதா? உனக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு கூட சொல்லிட்டோம், பரவாயில்ல, நீ அதை பற்றி கவலைப்படாத, வா இட்டு போய் காமிக்கிறேன், கூட்டத்தோடு இருக்கிறவங்களுடைய நிலைமை பார். அதுதான் பாகவதத்தில் சொல்லியிருக்கு. நிறைய வளையல்கள் இருந்தால் கலகலன்னு சத்தம் கேட்குமா, 2 வளையல் இருந்தால் கூட சின்ன சத்தம் கேட்குமா. அதில் எப்படியாவது அந்த தொணுதொடுப்பு, அந்த பிரச்சனைகள் கும்பல் இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துன்னே இருக்கும். அந்த சரளங்கள் இல்லாமல், அந்த சலசலப்பு இல்லாமல், இந்த கிணுகிணுப்பு இல்லாமல் நிம்மதியாக உன்னை வச்சுருக்கனே, இது வேணாமா? தனிமைப்படுத்தப்பட்டு, இதுதான் பகவானுடைய செயல், இதுதான் பகவானுடைய கருணை. அனுக்கிரகேன ததா ததகம் ஈஷஸ்ய பக்தானாம் சம் அபிப்சதா. அனுக்கிரகம் பக்தர்களுக்கு நல்லதையே செய்யக்கூடிய பகவான் நல்லதை மட்டும்தான் செய்வான், அனுகிரகம் மட்டும்தான் செய்வான். அப்போ பகவான் நீ இந்த மாயில் போய் மாட்டிக்காது, இந்த கும்பலில் போய் மாட்டிக்காத, இந்த பக்த சங்கன்ற பெயரால் என்ன ஆடம்பர பக்தி பண்ணுறவங்களுக்கு போய் மாட்டிக்காத. நீ வேடிக்கை பார், எங்கெங்கே என்னென்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார். அந்த கும்பலில் நடக்குது, இந்த பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க, எப்படி பக்தி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, வேடிக்கை மட்டும் பார். அந்த வேடிக்கை பார்த்ததோடு நிறுத்திக்கோ. இதில் எது செய்யத்தக்கது, எது செய்யத்தகாதுன்னு தெரிஞ்சுக்கின்னு அதை நீ ஃபாலோ பண்ணிட்டு போ. ஆஞ்சநேயர் மாதிரி, ஆஞ்சநேயர் லங்கையில் போகிறார், எல்லா ராட்சச கூட்டம். ஒரு கிருஷ்ண ராம பக்தன் பார்த்தா ஒரு 4-5 பேர் தான். சரமை, திரிசடை, விபீஷண, சீதை, இந்த 4 பேர் தவிர அங்கே ராம் பக்தர்கள் யார் சொல்லி பார்க்கலாம் லங்கையில்? அது மாதிரி விரலை விட்டு எண்ணிடலாம் உண்மையான பக்தரில் இந்த உலகத்தில். அப்படி இருக்கும்போது அப்போ அந்த யாருக்களையும் பகவான் ஆஞ்சநேயர் என்ன பண்ணார், தான் எல்லாரையும் பார்த்துட்டு போனார். ஆனால் தன்னை யாரும் பார்க்காதபடி தன்னை ஒழிச்சுட்டார் ஆஞ்சநேய சுவாமி. அதான் பக்த லட்சணம். அப்படி பழைக்க தெரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பாரு, எல்லாத்தையும் சாட்சி மாத்திரமாக பாரு, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிக்க, முதல் தெரிஞ்சுக்கோ. நிறைய பேசுகிறத காட்டிலும் நிறைய ஹியரிங், நிறைய கேளு, பல விஷயங்களை கேளு. பல பேர் எந்தெந்த விதத்தில் எப்படி பண்ணுறாங்க, எந்தெந்த தர்மத்தை பாடப்பிடிக்கிறாங்க, அவங்க எப்படி வாழறாங்க, அந்த தர்மத்தின்படி அவங்க வாழறாங்களா, அதை சொல்கிறாங்களே, உபன்யாசம் பண்ணுறாங்களே, இதெல்லாம் இப்படி தானா, இது இப்படி தானா, இதான் உண்மையா அப்படின்னு நீயே பார், வேடிக்கை பார். அவங்களுடைய வாழ்க்கை நிதர்சனத்தை பார். எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துன்னு வர்றதே தவிர, இதான் உனக்கு வேலையை தவிர எதுலேயும் போய் அடிக்ட் ஆகிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ பகவான் நமக்கு குருவாக இருந்து எப்படி வழி நடத்துகிறான், எல்லாத்தையும் சாட்சி மாத்திரமாக பார்த்துன்னு போ. அவர்கள் ஆசைப்படுற, உலகத்தார் எதை ஆசைப்படுகிறார்களோ அதை பக்தனாகி நீ ஆசைப்படாத. அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை நீ விரும்பாத. கோஷ்டியா அதிருஷ்ணையா, அந்த கோஷ்டியில் போய் சேர்ந்தாத, அந்த கோஷ்டிக்கு சம்மதமான விஷயத்தில் நீ ஈடுபடாத.
பகவான் எப்படி வழி நடத்துகிறான் பார்த்தியா. ஆனால் பகவானை நம்ம பார்க்கல. ஆனால் பகவான் தானே நமக்குள்ளே இந்த அறிவை உணர்த்துறான். அதே மாதிரி செயல்கள் மூலமாகவும் பகவான் தானே காண்பிக்கிறான். இதெல்லாம் நம்ம புஸ்தக படிப்புனால் வரக்கூடிய விஷயமா? இதெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டா வந்துடுமா, இல்லை கோர்ஸ் படித்தா வந்துடுமா? இந்த அனுபவங்கள்லாம் இதெல்லாம் அனுபவத்தில் வரக்கூடிய விஷயம் அல்லவா. பகவானால் வழிநடத்தப்படுபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அல்லவா. இதெல்லாம் புஸ்தக படிப்புனாலேயோ இதெல்லாம் குருட்டு மனப்பாடத்தினாலேயும் சர்டிஃபிகேட் வாங்கிறதுனாலையும் வந்துடாது. சத்தியமாக சொல்கிறேன். பகவானே குருவாக இருந்த வழி நடத்தினால்தான் வரும். எதுனா நம்ம ப்ளஸ்ன்னு நினைக்கிறோமோ ஆன்மீகத்தில் அதுதான் மைனஸாக இருக்கும். இந்த உலகத்தில் ப்ளஸ்ஸாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், அதெல்லாம் நெகட்டிவாக இருக்கும் ஆன்மீகத்துக்கு. ஆனால் எதெல்லாம் மைனஸ்ன்னு நினைக்கிறோமோ, ஐயோ நம்மளுக்கு யாரும் வரலையே, இது பண்ணலையே, நம்மளை தனிமைப்படுத்திட்டாங்களே, நம்ம அனாதையாக போயிட்டோமே அப்படின்னு, அதுதான் உன் ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நல்லா பக்குவம் அடையலாம். இப்போது தனிமையில் இருக்கும்போது எப்படின்னா, 4 பேர் பார்க்குறல்ல, கூட்டத்தை சேர்க்குறவன் எப்படி இருக்கிறான், சத்சங்கன்ற பேரில் போய் அவன் என்ன கற்றுக்கிட்டான், அவனுடைய அனுபவம் என்ன, அவனுடைய சுபாவம் என்ன, எல்லாத்தையும் பார்க்குறியே. எல்லாத்தையும் சாட்சி மாத்திரமாக பார்க்குறியே. புரியுதா? அப்போது அறியாமையில் இருக்கிறவனுக்கு ஒரு குரு போதும். ஒரு குரு ஆசிரிச்சிட்டான், கரையேறிட்டான், நல்ல உத்தம குரு இருந்தால் ஒரு குரு போதும். இல்லை எங்கேயோ போய் எசகு பசகாக மாட்டிக்கிற மாதிரி இருந்தால் ஏதாவது ஒரு குருவை ஆசிரிச்சிட்டு பக்குவம் அடையாமல் இன்றைக்கி வரைக்கும் அதே கோபம், தாபம், லோபம், பணப்பேராசை எல்லாமே இருக்குது. என்னத்தை குரு அடைஞ்சு அவன் பக்குவம் அடையாமல் இருக்கிறான்னா சரியான குரு ஆசிரியக்கலன்னு அர்த்தம். சரியான குரு ஆசிரிச்சிருந்தால் அவன் எத்திக்கு பக்குவம் ஆயிடணும். இத்தனை வருஷம் ஆகியும் அவன் பக்குவம் அடையலை அப்படின்னா, அப்போது நம்ம பார்க்குறோம் இல்லையா, குருவை ஆசிரிச்சும் அவருடைய மனசில் உள்ள கல்மஷத்தையும் பார்க்குறோம். குருவை ஆசிரிக்காமையே மகா ஞானியாக இருக்கிறவங்களையும் பார்க்குறோம். அதையும் பார்த்துட்டோம். ரமணர் எந்த குரு ஆசிரிச்சார்? அருணாச்சலேஸ்வரர் தான் குருவாக ஆசிரிச்சிருக்கார் ரமண மகரிஷி. எப்படியாப்பட்ட பக்குவமான ஆத்மா, யோசிச்சு பாருங்கள். அப்போது இந்த உலகத்தையே குருவாக கொண்டவர்களாகிய மகாத்மாக்கள் 24 குருக்கள் 11 ஸ்கந்தத்தில் வருது. அவங்களுக்கு குருவை தனியாக போய் ஆசிரிக்கணும் இல்லை. எனக்கு ஒவ்வொரு விஷயமும் பாடம் சொல்லி கொடுக்குது என் வாழ்க்கை. இந்த உலகத்தில் பகவானே குருவாக இருந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒன்று கற்றுக் கொடுக்குறான் பகவான். 8 கால் பூச்சியிலேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறான் பகவான். தத்தாத்திரேயர் சொல்கிறார் யது மகாராஜனுக்கு, எனக்கு பகவானே குருவாக இருக்கிறான்பா. பகவானே குருவாக இருந்து உனக்கு இந்தந்த விஷயத்தில் இது கற்றுக் கொடுத்தான். என்னென்னா 8 கால் பூச்சி விஷயத்தில் ஒரு விஷயம், யானையை பார்த்து ஒரு விஷயம், சந்திரனை பார்த்து ஒரு விஷயம், சூரியனை பார்த்து ஒரு விஷயம், பூமியை பார்த்து ஒரு விஷயம், மரங்களை பார்த்து ஒரு விஷயம். ஒரு வேசி இடத்துல கூட ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம், நல்ல விஷயத்தை எடுத்துக்க முடியும். அவர்கள் கூட உனக்கு குருவாக இருப்பாங்க. அவரிடத்துல ஒரு நல்லது கிடைக்கும். அப்போ பார்க்குற ஒவ்வொரு ஜகத்தே குரு, இந்த உலகமே குரு. இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம அனுபவ பாடங்களை சொல்லி கொடுக்கும் பாரு. இதை விட சிறந்த குரு நீங்கள் புஸ்தகம் படிக்கிறதுனால இல்லை மற்ற சாதாரண பக்குவம் இல்லாத ஆத்மாக்கள்லேருந்து நீ தெரிஞ்சுக்கிறதுனால கேட்கறதுனால ஒரு பக்குவம் அடைய முடியாது. அது சிறந்த குருவாக ஆகாது. அப்போ பகவானே குருவாக வந்துட்டான்னா உனக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் உனக்கு பாடம் சொல்லி கொடுப்பான். இவர்களோட பழகுறதுனால உனக்கு என்ன வந்தது? நஷ்டம் வந்தது. இவரோட பழகுதான் சந்தோஷம் வந்து. இதெல்லாம் எங்கே போச்சு? இதுக்கு முன்னாடி இவங்களாம் எங்கே இருந்தாங்க? இன்றைக்கி புதுசாக உறவாடுறாங்களே, இவங்களாம் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க? வேற ஒரு உறவுகள் இருந்தது. அந்த உறவுகள் இப்போ எங்கே போச்சு தெரியல. ஆனால் நீ இழுத்து பிடிச்சிக்கணும்னு நினச்சி அந்த உறவுகள் இப்போ காணாமல் போயிடுச்சு. அந்த உறவு இதுதான் மாயை. இதுதான்ப்பா மாயை. கண்கட்டு வித்து. இதுதான் கண்கட்டு வித்து. கண்கட்டி நம்மளுக்கு டக்குன்னு காணாமல் போயிடும். டக்குன்னு பார்த்தா கண்ணை தந்து பார்த்தா எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தா ஒருத்தரோட எல்லாம் ஒளிஞ்சு மறைஞ்சிப்பாங்க. கண்ணை கட்டி கண்டுபிடின்னு சொல்லிட்டு என்ன பண்ண கண்ணை கட்டுறாங்க. அந்த தேடி பார்த்தா கிடைக்க மாட்டாங்க. சரி, கண்ணை தந்து பார்த்தாலும் எங்கேயும் ஒழிஞ்சுன்னு இருப்பாங்க. அவள் தான் நம்ம கிட்ட இருந்தவங்க காணாமல் போயிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல சேருவோம். வாழ்க்கைனாவே இதான்ப்பா. வாழ்க்கைனாவே மேடு பள்ளம், பிரிவு சேர்க்கை,
நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், பகை உறவு எல்லாம் மாறி 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 இந்த குட்டையை போட்டு நம்மளை குழப்பி இதிலேருந்து எப்படியாவது பொழிச்சு மேலே வாடான்ட்டான் பகவான். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொடுத்துட்டான் அந்த உலகத்தில் நமக்கு. இதில் எப்படியாவது பொழிச்சு மேலே வா. அதுதான். எப்படி வர முடியும்? என் கருணையினால் வா. அகம் சமுர்த்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத். இந்த குளத்துலேருந்து இந்த சாகரத்துலேருந்து நான் உன்னை கரையேற்றி விட்டேன்னா நீ கரையேறிடுவேன், நீ வந்துடுவ. இந்த மரணத்துலேருந்து நீ விடுவிக்க முடியும், விடுபட முடியும். ஆமாம், மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. இதுக்கெல்லாம் நிறைய படிக்கணும்னு அவசியம் இல்லை. பகவானை சிந்தனை செய்து கொண்டிருந்தாவே பகவான் நம்மளுக்கு காட்டுவான் உலகத்தை. நீ எங்கேயும் போய் மாட்டிக்காத, எந்த குரூப்லேயும் போய் மாட்டிக்காத. பார், வேடிக்கை பார், எல்லாத்தையும் வேடிக்கை பார், எல்லாத்தையும் சாட்சியை மாத்திரமா பார். யாருடைய சுபம்? ஆஹா, அதை பார்த்து மயங்காத. ஆஹா, அழகாக இருக்குது, அதை பார்த்து மயங்காத. அவர்களோடு போய் இணைஞ்சிடாத. ஆஹா, இவர்கள் கோபிஷ்டர்கள், பயங்கரமான கோபிஷ்டர்கள் இவங்க, அவங்கள பார்த்து வெறுக்காத. இந்த விருப்பம் வேண்டாம், வெறுப்பும் வேண்டாம். எல்லாத்தையும் ஒரு சாட்சி மாத்திரமாக பார்த்துன்னு போய் நேரம். அவ்வளோ. யாருடையும் போய் கை கொத்துக்கவும் வேண்டாம், யாருடையும் பகைக்கவும் வேண்டாம். பகவான் அதான் சொல்லி கொடுக்குறான். யோசிச்சுப்பார். அவர்கள் பக்குவம் அடைந்தவர்களா? அவர்களை தான் குருவாக ஆசிரியக்கணும்னு நினச்சியா? அவர்கள் பக்குவம் அடைந்தவர்களா? அவர்களுக்கு அந்த சிஷ்யர்கள் இல்லைன்னு சொன்னால் கை உடைஞ்சு போன மாதிரி ஆகிடும். அவருக்கு அந்த பணம் பதவி இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களால தனிமையில் வாழ முடியுமா? கிடையாது. எந்த நிலையிலையும் எந்த சூழ்நிலையும் வாழ கற்றுக்கணவன் தான் பக்குவமானவன் அப்படின்னு சொல்லிடுது சாஸ்திரம், இல்லையா? ராஜ்ய வாழ்க்கை வாழும்போதும் ராமர் சந்தோஷம் அடையலை. காட்டுக்கு போனாலும் மகோதயம் சொன்னார், சந்தோஷம்தான். எல்லாத்தையுமே சந்தோஷமாக இருந்தார் ராமச்சந்திரமூர்த்தி. காட்டு வாழ்க்கையிலையும் திருப்தியாக வாழ்ந்தார், ராஜ வாழ்க்கையிலையும் திருப்தியாக இருந்தார். ராஜா ராமனாக திகழ்ந்தார். காட்டில் தண்டகாரண்ய ராமனாக இருந்தார். அப்போ கூட கந்தர்வராஜன் போல் பிரகாசித்தாராம். அழகாக இருந்தார் ராமச்சந்திரமூர்த்தி. நாட்டு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, காட்டு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எதுலேயும் வாழறதுக்கான பக்குவம் இருக்குது பற்றியா? அது கிரேட். இன்றைக்கி இதெல்லாம் நம்ம கூட இருக்குது, இது என்றைக்கும் இருக்குன்னு நினைக்காது. இது டக்குன்னு மாறிடும், தலைகீழ மாறிடும், வாழ்க்கை மாறிடும். ஆனால் ஆள் மாறக்கூடாது, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். முடியுமா? அப்படி யார் பக்குவம் உடையவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களை குருவை ஆசிரிச்சோம்னா சபாஷ், நாம் வாழ்க்கை சக்ஸஸ் ஆகிடும். சிறிது பக்குவம் கூட இல்லாதவர்களாகிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, அவர்களை குரு அது மாதிரி ஆசாமிகளை போய் ஆசிரித்து என்ன லாபத்தை அடைய போகிற சொல்லு பார்க்கலாம். அதுதான் சிஷ்யர்கள் கையை எதிர்பார்த்துட்டு பதவி புகழ் இதை எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்களோட. அதான் சொல்கிறேனே, எல்லாம் காலம் மாறி போச்சு. எல்லாமே இன்றைக்கி காலகட்டத்தில் சிறந்த மகாத்மாக்களை பார்க்குறது ரொம்ப துர்லபம். விரல விட்டு எண்ணிடலாம், யாரோ சில பேர் தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் வேடிக்கை பாரு, அவ்வளோதான். சாட்சி மாத்திரமா வேடிக்கை பாரு. பகவான் உனக்கு தேவைன்னா அதை தேடி கொண்டு வந்து கொடுப்பான். உனக்கு குரு வேணும்னா நீயா பக்குவம் இல்லாத மனசில், இந்த அறகுறை மனசில், களங்கம் உள்ள மனசால் நீயா ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்தால் தப்பாக தான் தேர்ந்தெடுப்பேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் பகவானா ஒரு குரு வேணுமோ, இல்லை உறவுகள் வேணுமோ, இல்லை சத்சங்கம் வேணுமோ அப்படின்னா பகவான் அதுக்கு தகுந்த அதிகாரிகளை உன் கையில் அனுப்புவோம். அவரிடத்துல பழகினா உனக்கு நல்ல பக்தி உண்டாகும். ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி பண்ணலையேன்னா அவருடைய வாசனைகளுக்கு ஏற்ற மாதிரி, அவர்கள் சில கபடத்தோடு பக்தி பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அது மாதிரி சங்கம் கூடும். உண்மையான பக்தி பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அது மாதிரி சங்கத்தை பகவான் கூட்டுவான். எப்படி? அவங்கவுங்களுடைய சுபாவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சங்கம் கூடுமே ஒழிய
புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாமல் வேறு விதமாக நடக்காது. அந்தந்த சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு அந்த சங்கத்தை பகவான் கூட்டுறான். இதான் நடக்குது. ஆனால் பகவான் கண்ணுக்கு தெரியலையே தவிர இத்தனையும் பகவான் செய்து கொண்டிருக்கிறான். ஒரு பரத யோகீஸ்வரர் எதிர்பார்த்தாரா? மான் சங்கம் ஏற்படும் எதிர்பார்த்தாரா பரத யோகீஸ்வரர்? பார்க்கல, சத்தியமாக எதிர்பார்க்கல. இல்லறத்தில் பார்த்தா எல்லாம் அனுகூலமான பத்னி, அனுகூலமான பிள்ளைகள் எல்லாமே ஓகே. ஆனால் காட்டில் வந்து இங்கே என்னன்னா ஜாலியாக பக்தி பண்ணலான்னு நினச்சார். ஜாலியாக தான் பக்தி பண்ணார். ஆனால் எங்கேருந்து வந்தது மானு? ஏன் அது துரத்தி இருக்க முடியாதா? முடியும். பாவம், பரிதாபம். மாட்டினாரா? இதுதான் வாழ்க்கை. தெய்வ சங்கல்பந்தான் அங்கே ஜெயிக்கமே வரைய, நம்மளுடைய சங்கல்பம் அங்கே தோற்று போயிடும். பரத யோகேஸ்வரர் ஒன்று நினச்சின்னு வந்தார், நாம் சன்னியாசி ஆகி பகவானை அடைஞ்சிடலாம் இந்த ஜென்மத்திலேயே அப்படின்னு நினச்சார். 3 ஜென்மம் எடுக்கும்படி என்ன காரணம்? இதுதான் தெய்வ சங்கல்பம். மனுஷன் நினைச்சது ஒன்று, தெய்வம் நடத்துனது ஒன்று இல்லையா? ஆனால் அஜாமிலன் பாருங்க, வேசி சங்கத்திலேயே வாழ்ந்துட்டான். 88 வயசாயிடுச்சு. இனிமேல்ட்டு அவனுக்கு யாரும் கை கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான், பிராமண வர்க்கத்திலே சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் அவன் ஆரம்பத்தில் வந்து இது மாதிரி அந்த வேசி சங்கத்தில் விழுவான்னு நினச்சானா? எதிர்பார்த்தானா? எதிர்பார்க்கல. அவன் நல்ல சாத்விகமாக இருந்தான். அப்பா அம்மா சொன்ன பேச்சு கேட்டு சமைத்துக்கள்லாம் கொண்டு வந்தான், பழங்கள்லாம். கடைசியில் வேசியா சங்கம். அவன் சாஸ்திர தன்னுடைய அதான் சொல்ல, படித்த படிப்பு மட்டும் போதாது, அனுபவம் வேணும். அதை வந்து அனுபவத்தில் கொண்டு வரணும். அந்த சாஸ்திர சாமர்த்தியத்தினால தன் காமத்தை அடக்க நினைச்சான். அந்த சூத்திர ஸ்திரீ இடத்துல உள்ள அவளுடைய அங்க லட்சணங்கள், அந்த கவர்ச்சிகரமான அங்கங்களை பார்த்த உடனே அவளை மதுபானம் செய்திருக்கிறாள். அவனோட சூத்திரன் ஒருத்தன் ரமித்து கொண்டிருக்கிறான், மதுபானம் செய்து கொண்டு. அந்த அலங்கோலமான நிலையில் அவள் சேலை நழுவி இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சியான அங்கங்களை பார்த்த உடனே இவன் மனசு அபகரிக்கப்பட்டது. அஜாமலனுடைய மனசு. தேவையா? இத்தனைக்கும் அவன் துஷ்ட வேசி. இவனோ பிராமண குலத்தில் பிறந்தவன், உயர்ந்த குலத்தில் பிறந்தவன். ஆனால் காமம் அதெல்லாம் தெரியாது. காமத்துக்கு பாகுபாடே தெரியாது. இது உயர்ந்த இது தப்பு, இது பிராமண குலம், உயர்ந்த குலம், அதான் தெரியாது காமத்துக்கு. உடனே சாஸ்திரத்தை கொண்டு தன்னுடைய மனதை அடக்க பார்த்தான். அவன் படித்த படிப்பு போதவில்லை. எவ்வளோ சாஸ்திரத்தில் இப்படி சொல்லியிருக்கு, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்புன்னு சொல்லியிருக்குது, இதெல்லாம் பார்க்கக்கூடாது, தப்பு, பரஸ்திரியை பார்க்கக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்கேன்னா எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தான் அந்த சாஸ்திர வார்த்தைகளை வச்சு. அவன் மனசு அதை விட அந்த மனசுன்ற மாயை இருக்குது பற்றியா, அது பொல்லாதது. அந்த சாஸ்திரத்தையும் மீற வச்சிச்சு. பித்ரு தேவோ பவ மாத்ரு தேவோ பவன் படித்தவன் தானே, பிராமண குலத்தில் பிறந்தவன் தானே. அந்த அப்பா அம்மா பேச்சே மீறிட்டானோ. மீறி மனைவியும் திறந்துட்டு அந்த வேசி சங்கம் கொண்டாடே. அப்போ இது யாருடைய செயல்? யாருடைய செயல்? அப்போ இவன் சாமர்த்தியம், இவன் சாஸ்திர சாமர்த்தியமும் இவனுடைய புத்தி சாமர்த்தியமும் அங்கே பழிச்சுதான்னு கேட்டால் எடுபடாது, போயிடுச்சு எல்லாமே. அங்கே காமம் தான் ஜெயிச்சுது அஜாமலனுக்கு. வேசியா சங்கம் கொண்டான். வேசியா சங்கம் கொண்டானே சரி, அதுக்கு பிறகு மறுபடியும் திருந்தி வெளியே வந்துடலாம்ல. அவன் ஆசை தீர்ந்த பிறகு மறுபடியும் வெளியே வந்துடலானே. அவளோடவே வேசியோடு வாழணும்னு என்ன தலையெழுத்து அவனுக்கு. ஆனால் அவளை விட முடியல அவனால். அவள் மேலே உள்ள மோகத்தை விட முடியல. அந்த வேசியோடவே வாழ ஆரம்பிச்சிட்டான். வேசியோடு சேர்ந்தான். சரி, அத்தனை விட்டு வந்துடலாமே, மறுபடியும் தன் தப்பு தான். உடனே வந்து அதுக்கு பரிகாரம் பண்ணி உடனே பிராமண குலத்தில் அப்பா அம்மாவை போய் சேவிக்கலாமே. சேவிச்சு தப்பு பண்ணிட்டேன்பா, என்னை மன்னிச்சுக்கப்பா, அந்த வேசியோடு போய் தப்பு பண்ணிட்டேன், சரி ஓகே, மனைவியோடு சேர்ந்து வாழலாமே. அந்த வேசி மறுபடியும் அந்த வேசி இடத்துலேயே மனசு போய் தன்னுடைய சொத்து சுகம், அப்பா அம்மாவுடைய சொத்து மொத்தத்தையும் அந்த வேசிக்கு அழுதான். அதுவும் போதலன்னு அவர் சொன்னபோது கொள்ளையடிக்க பந்தியக்ஷ கைதவ சௌரியர் கர்ஹிதாம் விருத்தி மாஸ்திதாக, பிறர் அடித்து வச்சு தொல்லை பண்ணி அவருடைய பணத்தை பறிக்கிறது, சௌரியை அதெல்லாம் திருடுறது, கொள்ளடிக்கிறது, கொலை செய்கிறது, இது மாதிரி பாதகங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டான். யார்? அஜாமலன்.
அப்போ இதெல்லாம் என் விரும்பி செய்தானா, எதிர்பார்த்தானா? எல்லாமே தெய்வ செயலாக நடக்கிற விஷயம். மனுஷ செயல் ஒன்றுமே கிடையாது. அந்த பாவத்தை செய்யணும்னு அவன் தலையில் எழுதியிருக்கு பத்தியா. எதுவும் விரும்பி செய்யலை. அவனை வலுக்கட்ட அந்த காம ஏஷ குரோத ஏஷ அதான் சொல்ல பிரயுக்தோயம் அவனை பிடிச்சி தள்ளின மாதிரி அவனுக்கு எது அந்த பாவத்தை செய்ய வைக்கிறதுன்னு அர்ஜுனன் கேட்டபோது கீதையில் பகவான் சொல்கிறார் காமம். அந்த காமம்தான் அவனை பலவந்தப்படுத்துது. காம ஏஷ குரோத ஏஷ காமந்தான் குரோதத்துக்கு வித்தெடுக்கிறது, குரோதத்துக்கு காரணமாகுது. காமம் குரோதமாக பரிமணித்து அது மகா பாப்மா மகாசனம் திருப்தி அடையாது. எவ்வளோ பொருள் சம்பாதிச்சாலும் திருப்தி அடையலை. அவளிடத்துல எவ்வளோ சந்தோஷம் அனுபவித்தாலும் திருப்தி அடையாது. ஒரு புத்தி, காமம், கோபம், எரிச்சல், எல்லார் மேலேயும் பழி உணர்ச்சி, எல்லாரும் அடிக்கிறான், குத்துறான், பணத்தை கொள்ளச்சு வந்து அந்த வேசிய சங்கத்தை காட்டினான். நான் மகா பாபத்தை செய்துட்டான். வித்யேனம் இக வைரினம். இந்த காமம்தான் எதிரின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கீதையில் பகவான் சொல்கிறார். அவனுக்கு தெரியாதா? அவனுக்கு கீதை தெரியாதா? அஜாமலனுக்கு தெரிஞ்சு தானே அந்த சாஸ்திர பிரகாரமாக அவன் காமத்தை கண்ட்ரோல் பண்ண பார்த்தா முடியலையே. பலவீனம்னு ஒன்று இருக்கு இல்லையா மனுஷனுக்கு, அந்த பலவீனத்துக்கு உட்பட்டானே. அப்போது ஒரு பாகவதம் படிக்கிறோம், ஒரு அஜாமல வாக்கியானம், இது அனுபவபூர்வமாக பாருங்கள். அவன் சாஸ்திர சாமர்த்தியம் அங்கே பயன்படலையே. அவன் குருவை ஆசிரிக்கலையா? அப்பா அம்மாவுக்கு சேவை செய்கிறான், குருகுலத்தை ஆசிரித்தவன், மனைவி கல்யாணம் பண்ணிக்கிட்டவன், கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, குருகுலம் முடிஞ்சு கிரகஸ்தாசிரமம் கூட பிரவேசிச்சிட்டான். அப்படியேப்பட்டவனுக்கு அவனுக்கு குரு இல்லையா? நான் எல்லாமே இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே மாயை அவன் கண்ணை மறைச்சிச்சு. காமத்தால் மயக்கப்பட்டு அந்த அஜாமலன் வேசி இடத்துல மயங்கிட்டான். அது பிறகு என்னன்னா திருட செய்தான், கொள்ளை செய்தான், பிராமணனுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் செய்தான், பிராமண தர்மத்தை கெடுத்தான். அப்போது இதெல்லாம் எதனால் நடக்குது? அதுதான் புரியுதுங்களா? இதுதான் மாயைன்றது. மனுஷ சாமர்த்தியம் போதாது, பத்தாது. தெய்வ பிராபல்யம், தெய்வ சக்தி வேணும், தெய்வ பலம் வேண்டும். அந்த தெய்வந்தான் கடைசியில் அவனுக்கு நாராயணான்னு சொல்ல வச்சு அந்த வேசிய சங்கத்தை விட்டு வெளியே வர வச்சு அவனுக்கு நாமத்தானவர்னு சொல்ல வச்சு அவனுக்கு அதே ஜென்மத்தில் மோட்சம் அளித்ததும் அதே தெய்வந்தான். புரிஞ்சு இதெல்லாம் ஒரு நிமிஷம் புஸ்தகம் படிச்சுட்டா போதாது, பாகவதம் படிச்சுட்டா யோசிக்கணும். விசாரணை பராக அது ஒரு சாதனையாக சொல்லியிருக்கு மகாத்மியத்தில். விசாரணை பண்ணணும். என்ன பண்ணான் அஜாமிலன்? ஏன் இப்படி நடந்தது அவன் வாழ்க்கையில்? அப்படியாப்பட்ட பிராமண குலத்தில் பிறந்து அவ்வளோ சாஸ்திரம் பண்ணி குருகுலம் வாசம் பண்ணி அப்புறம் கிரகஸ்தாசிரமம் பிரவேசித்து அப்பா அம்மா விடாமல் அப்பா அம்மா சொல்கிற பித்ருவாக்கிய பரிபாலனை பண்ணவன் அவன். அப்படிப்பட்ட சமயத்துக்கள் பழம் கொண்டு வந்து அப்பா அம்மாவுக்கு சேவை செய்தவன், அப்பா பேச்சு மீறாதவன், கடைசியில் எப்படி அப்பா அம்மா கைவிட்டான்? ஒரு வேசி சங்கத்தினால. அந்த வேசி சங்கம் அவனுக்கு எப்படி பிராப்தமாச்சு? அதுதான் காமம். புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு பாடம். நாம மகிமை சொல்லியிருக்கு அப்படின்னு அந்த நாமத்து மகித்தை மாத்திரம் எடுத்துக்கிறோம். நாம மகிமை மட்டும் எடுத்துக்கூடாது. அவனுடைய வாழ்க்கையின் நிதர்சனத்தை பார்க்கணும், அனுபவபூர்வமாக பார்க்கணும். ஏதோ கட்டுக்கதைன்னு விட்டுட்டாங்கன்னா அந்த நாமத்தை மாத்திரம் எடுத்துப்பாங்க. அது ஒரு கட்டுக்கதை, அது ஒரு புராண கதை அப்படின்னு விட்டுருவாங்க நிறைய பேர். நோ, அது நம்ம லைஃப். ஒவ்வொருத்தரும் இது மாதிரி கட்டங்களை தாண்டி தான் எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க. இது மாதிரி காமமானது ஒரு மனுஷனை அழுத்தம், அவனுடைய நல்ல குணங்கள் எல்லாம் கெடுத்துரும். நல்ல உயர்ந்த தன்மைகள், நல்ல குணங்கள், நல்ல உயர்ந்த தன்மைகள், நல்ல நன்னடத்தைகளை எல்லாம் கெடுத்துடும் அந்த காமமானது. உன்னுடைய மதிப்பை குறைச்சிடும், உன்னுடைய புகழை கெடுத்துடும், நீ இருந்த உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து இறக்கிடும் இந்த காமமானது. அப்படின்றத அஜாமல வாக்கியத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு பாடம். பாகவதம் ஒரு நிமிஷம் அந்த அஜாமல வாக்கியத்தை மட்டும் நம்ம யோசிச்சோம்னாவே பல விஷயங்கள் வெளியே வரும்.
அவ்வளோ விஷயங்கள். நாம மகிமைக்கு மாத்திரம் இந்த அஜாமல பாக்கியத்தை எடுத்துக்கூடாது, வாழ்க்கை நிதர்சனத்தையும் பார்க்கணும் இல்லையா? அதனால் பகவான் குருவாக இருந்து இதெல்லாம் பார்க்க வைக்கிறான். எல்லாத்தையும் வேடிக்கை பார், நல்லா புரிஞ்சிக்கும். அந்த கதை என்ன சொல்லிக்குது, அந்த கதையில் என்ன சொல்ல வருது, அது எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, எப்படி வாழணும்னு சொல்லியிருக்கு, அதெல்லாம் பார். இதுதான் தெய்வ செயல். அப்போ மனுஷ சாமர்த்தியம் இங்கே எடுப்படாதுன்றது கண் கூட உணர்றான் இல்லையா? நீ என்ன தான் படிச்சது, பெரிய பிராமண குலத்தில் பிராமண தீட்சை எடுக்கிறாங்க, எத்தனையோ பேர் பிராமணன் ஆகிறாங்க, நல்ல தீட்சை எடுத்துறாங்க, எல்லாம் இருக்கலாம். ஆனால் பக்குவம் இல்லையே. பக்குவம் இல்லாதவங்க அஜாமலன் கீழே விழுந்தான். அது மாதிரி எத்தனை பேர் கீழே விழுந்திருக்காங்க. அப்போ என்னென்னா சரணாகதி பாவம் வேணும். நாமத்தை பிடிச்சிக்கோ, இது ஒன்று தான் காப்பாற்றும். நீ நிறைய சம்பிரதாய சடங்குகள்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இப்போ கடைப்பிடிக்கிறதுக்கு அவகாசம் கிடையாது கலியுகத்தில். ஒன்றே ஒன்று தான் கடைப்பிடிக்க முடியும், நாமத்தை மாத்திரம் பிடிச்சிக்கோ. இது ஒன்று தான் நகி ரக்ஷ துக்குறது. நிறைய புஸ்தக படிப்புலாம் மேதாவித்தனம்லாம் பயன்படாது. நகி ரக்ஷதி துக்குருங்கிற துக்கு காலத்தில் இதெல்லாம் நிறைய படிச்சுக்க. மூடமதே, உன் புத்தியினாலே இதை வாங்கினா கூட அது அனுபவத்தில் கொண்டு வர முடியாது. உன்னுடைய மூட புத்தினால என்னத்தை நீ இந்த சாஸ்திரத்தை படித்து நீ அனுபவத்தை கொண்டு வர முடியும்? உன் மூட மதியினால் அது என்ன நீ கிரகிச்சிட முடியும் நீ? அதனால் என்ன பண்ண, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதி. மகான்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, எல்லாம் நம்மளுக்கு பக்காவாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு அவகாசம் இல்லை. எதையுமே குருட்டு பாடமாக படிக்கக்கூடாது. குருட்டு பாடமாக இன்றைக்கி இத்தனை ஸ்லோகம் படித்தேன், இத்தனை வியாக்கியானம் படித்தேன், இன்றைக்கி லெக்சர் கேட்டேன், இது பண்ணு, அவள் தான் அத்தனை முடிஞ்சு போச்சு, அடுத்தது வேறு லெக்சர். அப்படி போகக்கூடாது. ஒரு விஷயத்தை கேட்டாலும் அர்த்தமாக கேட்டு அதை விசாரணை பண்ணி யோசிக்கணும். ஏன் இதை சொன்னாங்க, எதுக்காக சொன்னாங்க, இது எப்படி நடந்தது, யாரால் நடந்தது, ஏன் அப்படி பலவந்தப்படுத்தப்பட்டான் தெரியல. அப்போ தெரிஞ்சுக்கோ, இது நம்ம வாழ்க்கையில் நடக்குதா, நடக்குது, அப்போ சரி, சபாஷ். அப்போ பாகவதம் ஒரு என்னைக்கோ நடந்த கதை இல்லை, உன் வாழ்க்கையில் நடக்கிற அன்றாட கதை தான் பாகவதம் அப்படின்னு நம்ம அனுபவத்துக்கு வந்துடுவோம். அப்போ பகவானுடைய செயல்களை மனுஷன் வேடிக்கை பார்க்குறத தவிர பகவானுடைய செயல்களை நம்ம மாற்றணும்னு நினச்சோம்னா நம்ம சாமர்த்தியத்தினால சத்தியமாக முடியாது. நாம் எவ்வளோ பிரயத்தனங்கள் பகவானுடைய செயல்களை நம்ம மாற்றத்துக்காக தான் ஒவ்வொரு நாளும் போராடுறோம். பகவான் இஷ்டப்படி நம்ம விடவே மாட்டோம். பகவானோட சண்டை போடுறோம், நாம் பகவானுடைய மாயோடு சண்டை போடுறோம். நான் என் சாமர்த்தியத்தினால இதை மாற்றிடுவேன், இந்த சூழ்நிலையை மாற்றிடுவேன், நான் அப்படி சம்பாதிப்பேன், இப்படி சம்பாதிப்பேன், நான் அப்படி படிச்சுடுவேன், இப்படி படிச்சுடுவேன், நான் பெரிய ஆளாயிடுவேன், நான் அவர்களை என் கண்ட்ரோலுக்கு அடக்கிடுவேன். யாரையும் அடக்க முடியாது. பகவான் கையில் தான் எல்லாருடைய குடிமையும் இருக்குது. அவன் நினைச்சான்னா உன்னை அடுத்த நிமிஷத்தில் அடக்கி ஒடுக்கி மூளையில் உட்கார வச்சுடுவான். ஜாக்கிரதை. உன் திமிர்னால உன் பலத்தினால மற்றவங்க அடக்கி ஆளணும்னு நினைக்காது, நடக்கவே நடக்காது. உன் அகம்பாவம்லாம் அடியோடு போயிடும். ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் மாற்றிட முடியும் பகவானால். அவனை பாரு, எப்பொழுதும் அவனையே நோக்கி கொண்டிரு. சத்தியம் பரம் தீமகி, அவனையே தியானித்து கொண்டிரு. அவனை நோக்கின்னு எல்லாம் அவன் நடத்துகிறான்னு வேடிக்கை பார்க்குறத தவிர உனக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. நீ எதுலையாவது போய் தலையை விட்டுக்கிட்ட அவ்வளோதான், உன்னை போட்டு நீ அந்த மாயில் போய் விழுந்து நீ புரட்டி எடுத்துடும். உன்னை மாயை அவஸ்தைப்பட வேண்டியது தான். பகவானுடைய செயல்களாக நடக்கிறத ஒவ்வொரு விஷயத்தையும் வேடிக்கை பார்க்குறத தவிர யாரோரோ நம்ம கூட வந்தாங்க, யாரோரோ காணாமல் போயிட்டாங்க, எல்லாத்துலேயும் அதில் போய் உடனே ஐயோ காணாமல் போயிட்டாங்கன்னு அவங்களுக்காக வருத்தப்படாத. நம்மளுக்கு தேவையில்லாத நம்ம கூட சேர்றாங்கன்னு அதுக்காக வந்து எரிச்சல் அடையாத. புரியுதா? ஐயோ இங்கே போகணுமே அப்படின்னு வெறுப்பு அடையாத. வெறுப்பும் வேணாம். எதை பின்னாடியும் ஓடாத.
என்ன, யாரையும் அவமதிக்காத, ரெண்டுமே செய்யாமல் எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சாட்சி மாத்திரமாக வேடிக்கை பார்க்கக்கூடியவனாக நீ இருக்க வேண்டும். எல்லாம் பகவானுடைய செயல், எல்லாம் பகவானால் நடத்தப்படுகிறது அப்படின்னு வேடிக்கை பார்க்கறத தவிர உனக்கு எந்த வேலையும் கிடையாது. இந்த ஒன்று தான் நம்ம செய்யணுமா. என்னென்னவோ நினச்சோம், எல்லாம் பகவான் செயல்ன்றது இப்போ தான் புரியுது. சபாஷ், இப்போ தான் நீ நிதானத்துக்கு வந்துக்கிற. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இப்போ தான் வச்சுருக்க. அந்த பகவான் எதுக்காக செய்கிறான், எல்லாம் பகவான் செயல்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஆனால் ஒன்று எதுக்காக செய்கிறான் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சுன்னா, அப்போ பகவானோட நீ பயணிக்கிற, பகவானோட நீ பயணிக்கிற, பகவானோட நீ சயனிக்கிற, பகவானோட பயணிக்கிற, பகவானோட உட்கார்ற, பகவானோட சாப்பிட்ற, பகவானோட பேசுகிற, பகவானோட தான் நீ வாழற. அந்த நிலைமைக்கு நீ வந்துடும். அந்த பக்குவம் வரணும். அதெல்லாம் வெறும் புஸ்தக படிப்பினால் வராது. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கேதர் பண்ணி, அதை ஆராய்ச்சி பண்ணி, அதை விசாரணை பண்ணி, அதை நமக்கு சொந்தமாக அதை கம்பேர் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் எல்லாம் பகவானுடைய செயல்னு. 1000 புஸ்தகங்களும் சரி, ஒரு ஞானிகள் இருக்கிற ஞானமும் சரி, எல்லாம் ஒன்று தான். 1000 புஸ்தகம் படிக்கிறதும் ஒன்று தான். அதை விட ஒரு ஞானி இடத்துல பழகுனா, அனுபவிச்சுதானே, அதுக்கு சமம் ஆகாது. ஒவ்வொரு விஷயமும் பகவானுடைய கருணையினால் நடக்குது. உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்குது. ஏதோ நாம சொல்லிட்டேன், எனக்கு அதிசயம் நடந்தது, நான் தவம் பண்ணேன், யோகம் பண்ணேன், தியானம் பண்ணேன், அதனால் அதிசயங்கள் நடக்குது, நான் பண்ண பூஜைகள்னால எனக்கு பலன் கிடைக்குது, எல்லாம் உன் சாமர்த்தியத்தினால. கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது. பகவானுடைய கருணையினால் நடக்குது உன் வாழ்க்கையில் மாற்றங்கள். பகவான் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் சாட்சி மாத்திரமாக அந்த வேடிக்கை பார். எதுலேயும் போய் மாட்டிக்காத, எதையும் இழுத்து விட்டுக்கவும் வேணாம். எதுலேயும் போய் நீயே போய் மாட்டிக்க வேணாம். நீ இழுத்து விட்டுக்க வேணாம். கூப்பிட்டு என்னை இழுத்து விட்டுக்கினாலும் ப்ராப்ளம், நீயே போய் மாட்டிக்கினாலும் ப்ராப்ளம். வேடிக்கை பார்க்குறத தவிர உனக்கு எதுவும் இல்லை. அதெல்லாம் செய்தாகணுமா, அந்த சடங்குலாம் செய்தாகணுமா, அப்படிலாம் பண்ணி ஆகணுமா, அப்படி பண்ணால் தான் உனக்கு மோட்சம் கிடைக்குமா, தீட்சை எடுக்கணுமா, அப்படிலாம் பண்ணணுமா, இப்படிலாம் பண்ணணுமா, அப்படிலாம் பண்ணால் தான் மோட்சம் கிடைக்குமா, இல்லை இந்த சாதனை பண்ணாதான், இல்லை அந்த சாதனை பண்ணாதான், இல்லை அதை பர்ஃபெக்டாக கடைபிடிச்சா தான் பகவான் நம்மளுக்கு கருணை காட்டுவானா, நம்மளுக்கு அப்படிலாம் யார் சொன்னது? பகவான் என்னைக்கு உன்னிடத்தில் கருணையை தடைப்படுத்தியிருக்கான், என்னைக்கு உனக்கு கருணை காட்டுறதுல தடைப்படுத்தியிருக்கான், நீ புதுசாக பகவான் கருணை காட்டுறதுக்கு யார் சொன்னது? எந்த முட்டாள் தன் இதெல்லாம் சொன்னது? ஏன் இப்படி அறியாமல் இருக்கிறோம் நாமெல்லாம்? பகவான் கருணையை பொழிஞ்சுன்னு இருக்கிறான். அது எடுத்துக்கிறதுக்கு நமக்கு துப்பு இல்லையே தவிர, சத்தியமாக பகவான் கருணையை தடைப்படுத்துனதே கிடையாது. அவன் ஸ்வச்சித்தகா நம்ம ஹிருதயத்தில் ரெடியாக இருக்கிறான் நம்மளுக்கு கருணை காட்டுறதுக்கு. அவன் கருணை கடல். அவன் பகவான் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, இந்த சடங்கு செய்தாதான், இப்படி செய்தாதான், அதில் இந்த முறையை செய்தாதான், இந்த குரு ஆசிரிச்சாதான், இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணாதான் விஷ்ணு கிடைப்பான், அப்படி பண்ணாதான், இப்படி பண்ணாதான், அதை பண்ணாதான், இதை பண்ணாதான், இந்த நெறிமுறை கடைபிடிச்சாதான், இந்த சுத்தத்தை கடைபிடிச்சாதான், என்ன ஒரு இந்த தீட்சத்தை தான், அதை பண்ணாதான், இதெல்லாம் தீட்சத்தை தான், இத்தனை நாமா சொன்னாதான், இப்படி பண்ணாதான், அப்படி பண்ணாதான், எத்தனை வரைமுறைகள், எத்தனை கட்டுப்பாடு விதிகள், எத்தனை சடங்குகள், பா மனுஷனை குழப்பறதுக்கு எவ்வளோ வந்திருக்கு பத்தியா? அப்படிலாம் பண்ணாதான் பகவானுடைய கருணையை பெற முடியுமா? யார் சொன்னது? இதெல்லாம் நானா நல்வழிப்படுத்துறதுக்கு சொல்லியிருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதனால் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி ஒரு மனுஷனை அஜ்ஞானி ஆக்கிடுறாங்க பத்தியா? இதுதான் சொல்கிறேன், இந்த அஜ்ஞானத்தில் விழாதீங்க. ஒவ்வொரு விஷயமும் நீ பண்ணுற சாதனைகள், நாம சொல்கிறதும் சரி, எது வந்தாலும் சரி, எல்லாமே தீட்சை இதுதான் பகவானுடைய கிருபையாக நடக்குது, அவ்வளோதான். அதனால்
மற்றவங்களெலாம் அந்த சாதனை பண்ணாதவங்களுக்கு பகவான் கருணை இல்லை என்றும், தன் சாதனைகளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் பகவான் கருணை என்றும், அப்போ சாதனையினால் அப்போ உன் சாமர்த்தியத்தினால பகவானை பிடிச்சிட்ட, பகவான் கருணையை நீ பிடுங்கிட்ட அப்படின்னு அர்த்தமாயிடுது இல்லையா? கிடையவே கிடையாது. பகவான் இயற்கையாகவே கருணாத்மா. நீ சாதனைகளே பண்ண மாட்டான், ஒன்றுமே இல்லை, தேவனே உட்காந்துருப்பான், மகா ஞானி. அவனுக்கு பார்த்தா இறைவனுடைய சாநித்தியம் வந்துனே இருக்கும், அவனுக்கு பாட்டுக்கு ஆனந்தமாக இருப்பான். அவன் துன்பமற்றவனாக திகம்பர சன்னியாசியாக சஞ்சாரி பைத்தியகாரமாக இருப்பான். அவனுக்கு எல்லா விதமான அனுக்கிரகம் பூர்ணமாக பகவானுக்கு வந்து கட்சினே இருக்கும். அவனுக்கு அவன் அப்படி கையை நீட்டினா அவன் வாழ்க்கை யார் ஆசீர்வாதம் பண்ணுறானோ அவன் வாழ்க்கை பார்த்தா செழிச்சிருக்கும் தெரியுமா? அவன் ஒரு திருநீர் எடுத்து கொடுத்தான்னா அவன் குடும்பத்தில் பார்த்தா செல்வம் கொழிக்கும் தெரியுமா? செல்வம் பொழியும். என்ன அவன் என்னதுங்க, அவன் பகவானால் அவன் எந்த சாதனையும் பண்ணலன்னு, எந்த சாதனையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். பகவான் நம்மளுக்கு எப்பவும் கிருபை பண்ணின்னு இருக்கான்னு நினைக்கிறவங்களுக்கு கிருபை பண்ணின்னு தான் இருக்கிறான். இல்லை பகவானுக்கு கிருபை பண்ணுறதுக்கான தகுதி எனக்கு இல்லை, நான் மகாபாவி, நான் இன்னும் அதுக்கு சாதனைகள்லாம் நிறைய பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு அப்படி தான் பண்ணி ஆகணும். நீ எம்பம்பாபி ஸ்மரன் பாவம், நீ எப்படி நினைக்கிறிய பகவானை அப்படி பகவான் அனுகிரகம் பண்ணுறான்ப்பா. நீ இந்த சாதனைகள்லாம் பண்ணால் தான், இத்தனை மாலை ஜபிச்சா தான், நான் தீட்சத்தை தான், நான் அதுவும் இந்த குரு ஆசிரிச்சா தான், இது பண்ணால் தான், அதை பண்ணால் தான் எனக்கு அனுகிரகம்னா அப்படி பண்ணால் தான் உனக்கு அனுகிரகம் கிடைக்கும். அது நீ பர்ஃபெக்டாக பண்ணாது. ஏன்னா உன் வாய் சொல்லை கொண்டே உனக்கு நீதியை பகவான் தீர்மானிக்கிறார். உனக்கு ஜட்ஜ்மெண்ட் பகவான் வழங்குகிறார். உன் வாய் சொல்லிக்கொண்டே, உன் நினைவு கொண்டே, எம் பாபி ஸ்மரன் பாவம், உன்னுடைய பாவம், உன்னுடைய ஸ்மரண், உன்னுடைய நினைவு கொண்டே உன் வாழ்க்கையை பகவான் தீர்மானிக்கிறான். மனசை பார்த்து தான் வாழ்வை மாத்திரம். நீ இப்படி நினைக்கிறேன்னா உனக்கு அப்படி பண்ணால் தான் உனக்கு கிடைக்கும். ஆனால் ஒருத்தன் பார்த்தா எந்த சாதனையும் பண்ணல, அக்கடான்னு கிடக்கிறான், காட்டில் திகம்பரனாக இருக்கான். ஆனால் பார்த்தா எப்பவும் பார்த்தா ஒரு புன்சிரிப்பு, முகத்தில் பார்த்தா அவ்வளோ தேஜஸ், அழகு, அந்த தேஜஸ் மிளுது, நல்லா புஷ்டியாக இருக்கிறான், ஜாலியாக இருக்கிறான், ஆனந்தமாக இருக்கிறான். அவன் எந்த சாதனையும் பண்ண மாதிரி தெரில. எப்படி இருக்கான்னா பகவானுடைய கருணையினால், பகவான் கருணையில் அப்படியே நினைஞ்சுன்னு இருக்கிறான். அந்த கருணை மழையில் அப்படியே நினைகிறான். அவனுடைய ஆசீர்வாதம் ஒரே ஒரு திருநீர் எடுத்து கொடுத்த உடனே அவங்க வாழ்க்கையை கூரை பிச்சுன்னு கொட்டுது. அந்த அளவுக்கு செழிப்பாக இருக்குது. அவனால் ஆசீர்வாதம் பெற்றவங்களே சந்தோஷமாக இருக்கிறாங்க, செல்வ செழிப்பாக இருப்பாங்க. எப்படி இது? ரொம்ப சிம்பிள். அவன் இறைவனோடவே வாழறான். இவன் மற்றவங்களாம் சாதனை பண்ணுறவங்களாம் இறைவன் அடையணும்னு முயற்சி பண்ணின்னு இருக்காங்களாம். இவன் எப்படி இருக்கான்னா இறைவனோடவே வாழ்ந்துன்னு இருக்கான், இறைவனுடைய அம்சமாக இருக்கிறான். இவனே பகவானோடவே வாழறான். இவன் ஞானி, மகாத்மா. அவன் பகவானுடைய கருணையை ஒவ்வொரு நிமிஷம் அனுபவிச்சுன்னு இருக்கான். அவன் எந்த சாஸ்திரமும் படிக்கலை, எந்த புராணமும் படிக்கலை, எதுவும் படிக்கலை. ஆனால் இயற்கையான பகவானால் கொடுக்கப்பட்ட ஞானத்தில் திவ்ய தேஜஸோட பிரகாசிச்சு இப்படிலாம் கூட அது எப்படி வரும்? புஸ்தகம் படித்தா தான் ஞானம் வரும், குரு ஆசிரிச்சா தான் ஞானம் வரும்ன்றவங்களுக்கு அப்படி பண்ணால் தான் ஞானம் வரும். ஆனால் இயற்கையிலேயே ஞானம் பகவானால் கொடுக்கப்பட ஏன்னா பகவானுடைய கருணை பெற்றவங்களுக்கு எப்படியாப்பட்ட மட்டியாக இருந்தாலும் மூடனாக இருந்தாலும் அவனுக்கும் ஞானம் உதயமாகன்றது அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? நான் பார்த்துருக்கேன், அதுக்காக சொல்கிறேன். அது மாதிரி மகான்கள்லாம் பார்த்துருக்கேன். அவங்க பார்த்தா தேவேன்னு இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு எல்லா அனுகிரகம் பகவான் பண்ணியிருக்கான்றது நான் கண் கூட நடக்கிற விஷயம். அப்படியேப்பட்ட அவர்களெலாம் மூடர்கள் போல இருப்பாங்க, பைத்தியம் மாதிரி இருப்பாங்க, பிச்சைக்கார மாதிரி இருப்பாங்க. ஆனால் மகா ஞானிகள், மகாத்மாக்கள். அவங்களுக்கு எந்த சாதனானுஷ்டானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மற்றவங்களாம் என்னன்னா நான் அடையணும் அதுக்காக குரு ஆசிரிக்கிறேன், எப்படியா பகவான் கருணை காட்டுவான், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான், எனக்கு கல்யாணம் நடக்கும், என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும், என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும், என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும், நல்ல உத்தியோகம் கிடைக்கும், என் பொண்ணுக்கு நல்ல வேலை கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், என்னென்ன எல்லாம் கிடைக்கும். எல்லாம் எதிர்பார்ப்பு, எல்லாம் அடைய வேண்டியது அப்படின்னு நினச்சிருக்காங்க. இவன் அடைஞ்சு விட்டவன், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறவன், பூர்ண நிலையில் இருக்கிறவன், எல்லா ஆசைகளும் நிறைவேறினவன் ஒரு ஒருத்தன் எப்படி பூர்ணமாக இருப்பானோ அப்படி இருக்கிற ஒரு ஞானி இடத்துல அடைய வேண்டியது கிடையாது, அடைஞ்சு விட்டதை அனுபவிச்சுன்னு இருக்காங்க. அதுதான் இவங்களாம் அடையணும்னு ஓடின்னு இருக்காங்க.
சாதனைகள் செய்து கொண்டிருப்பவர்கள். நான் அடையத்துக்காக பிரயத்தனம் பண்ணுறேன், நான் நாமா சொல்கிறேன், நான் தீட்சை எடுக்கிறேன், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், நான் சாதனைகள் பண்ணின்னு இருக்கேன், நான் அடைஞ்சிடுவேன் பகவானுங்க. அடைய வேண்டிய வஸ்து இல்லை, ஏற்கனவே அடைஞ்சு விட்ட வஸ்துவை அதை அனுபவிக்க தெரியலன்னா சொல்லாமே தவிர இது அடைய வேண்டிய வஸ்து கிடையாது. ஏற்கனவே நமக்குள்ள அது கருணையில் நம்மளை நினச்சிட்டே இருக்குது. அந்த கருணை பெற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெறத்துக்கு தான் இந்த சாதனைகள் பண்ணுறமே தவிர இது புதுசாக பகவானுடைய கருணையை பொழியிறான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிக்கல. அந்த அஞ்ஞானத்தை போக்கி தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் இந்த சாதனைகள்லாம், நாமெல்லாம் சொல்கிறது, பாகவதம் படிக்கிறது எல்லாமே பகவான் இயற்கையாகவே நம்மளுக்கு கருணை காட்டுறான்றது தெரிஞ்சிக்கிறதுக்காக தானே தவிர புதுசாக பகவான் என்னமோ கருணையே காட்டாத மாதிரி அவன் கருணையை பெறத்துக்காக நம்ம சாதனைகள் பண்ணி கருணையை பெறணும்னு நினைக்கிற மாதிரி நாம் சாதனைகள் பண்ணும்போது அப்போ வெறுமையை தான் அனுபவிப்போம். பகவான் கருணையில் நினைய மாட்டோம், சந்தோஷத்தை அனுபவிக்க மாட்டோம். எப்போ வெறுமையை அனுபவிக்கிறோம்? எல்லாம் புதுசாக அடையணும், இனிமேல் தான் நான் அடையணும் பகவானை, இனிமேல் தான் அடையணும். இந்த நாமாலாம் சொன்னால் நான் பகவான் எனக்கு சந்தோஷம் அடையிட்டோம். நான் இந்த சாதனை பண்ணால் பகவான் என் மேலே கொண்டுடுவான், எனக்கு நிறைய சக்தி கிடைக்கும், எனக்கு நிறைய புத்தி கிடைக்கும், எனக்கு நான் நினச்செல்லாம் நிறைவேறும். நான் நிறைய நாமா சொன்னான், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், எல்லாம் அடைய வேண்டிய வஸ்துவாக தான் நினைக்கிறோமே தவிர பகவானை அடைஞ்சிட்ட வஸ்துவாக நம்ம நினைக்கிறதே இல்லை. பகவான் கருணை நமக்குள்ள ஏற்கனவே இருக்குப்பா. பகவான் கருணையில் தான் நம்மளை நினச்சின்னு இருக்கான், பூர்ணமாக இருக்கிறான். பகவான் கருணை பொழிகிறான். அதை புரிஞ்சிக்கிறதுக்கான பக்குவம் இல்லை மனசில். அதான் சொல்கிறேனே, இதெல்லாம் புஸ்தகத்தினால புரிஞ்சிக்க முடியாது. அப்படியேப்பட்ட ஞானிகளை மகாத்மாக்களை போய் வினா மகத்பாத ரஜோபிஷேகம், அந்த மகானுடைய பாதத்தூள் எத்து சிரசல் தரிச்சாதான் அப்பா இவ்வளவு ஆனந்தமா, இவ்வளோ பக்தியா, இவ்வளோ உடம்புலாம் பார்த்தா அப்படியே சிலிருக்குதே, அப்படியே ரோமாஞ்சனம் ஆனந்தம் பெருகுதே. அந்த ஆத்மானந்தத்தை அனுபவிச்சிரு அந்த ஆத்ம ஞானிகளை போய் சரணாகதி அடையாத வரைக்கும் இந்த அனுபவம் சித்திக்காது. அடையணும் பிரயத்தனம் பண்ணுறேன். அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணுறேன், சாதனை பண்ணுறேன். நான் எவ்வளோ பாராயணங்கள் பண்ணுறேன், நாம சங்கீர்த்தனம் பண்ணுறேன், ஜபம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். இன்னும் அடைஞ்ச பாடு கிடையாது. தேடினே தான் இருக்கணும். நீ இன்னும் நான் நிறைய ரகசியங்களை சொல்ல முடியும், ஆனால் டைம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும். மேலே நம்ம நிறைய சொல்லலாம், அதெல்லாம் அப்புறம் அடுத்த பகுதியில் பேசலாம். ராம 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 ராம. பகவான் கிருபாலு, அவன் வடிவமே சச்சிதானந்த ரூபம், ஆனந்தமே வடிவமானவன், கருணாமூர்த்தி, கருணை கடல். அப்படி இருக்கும்போது அவன் கருணையை நம்ம பிடுங்குற மாதிரி இல்லை சாதனை பண்ணி அப்படி பிடுங்கிட முடியாது அவன் கருணையை சாதனையினால். அப்படி நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமப்படணும். எவ்வளவு பகவானுடைய கருணையை அனுபவித்தாலும் அவங்களுக்குலாம் நான் பகவான் கிருபை பண்ணல, பகவான் என்னை அனாதையாக விட்டான், நாங்களாம் என் பூர்வ கர்மா நான் அனுபவிக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன் தான் சொல்லிட்டு இருக்கணும். ஆனால் பகவானுடைய கிருபையை அனுபவிச்சுட்டு இருக்கிறவன் சொல்லுவான், ஆஹா என்ன ஆனந்தம், இந்த உலகமே எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி ரசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிப்பான். எது நடந்தாலும் பகவானுடைய கிருபை, கிருஷ்ணனுடைய கிருபைன்னு நினைப்பான் எல்லாத்தையுமே. அவன் ஆனந்தத்தை யாராலையும் பறிக்க முடியாது, அவன் சாந்தியை யாராலையும் குலைக்க முடியாது, கெடுக்க முடியாது. எந்த கலிபுருஷன் கிட்ட கூட வரமாட்டான். கலிபுருஷன் செத்து போயிடுவான். அவங்க கிட்ட வந்தால் அந்த மகாத்மாக்கள் கலிபுருஷன் வந்தானா செத்து போயிடுவான், சாவச்சிடுவாங்க. அவங்களாம் கலியையும் பலி கொள்வாங்க. அது மாதிரி சாதுக்களை பார்த்துருக்கீங்களா? செம்மையாக இருப்பாங்க. அப்போ தான் வாழ்க்கையில் செய்ய வேண்டியது என்னடான்னா, செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் செய்ய வேண்டியது. ஒரு மனுஷன் எல்லாத்தையும் சாட்சி மாத்திரமா பார். இந்த உலகத்தில் நீ செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது, ஒன்று தான் செய்ய வேண்டியது. அவன் கிருபாஸ்மரணம், அவன் கொடுத்ததே நிறைய கொடுத்துட்டான் நமக்கு.
அவன் அனுகிரகமே பெருசாக அனுகிரகம் பண்ணும். உன்னை தனிமையில் வச்சுருக்காங்க. எவ்வளோ பேர் எந்தெந்த பிரச்சனையிலையோ இருக்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனை, அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு ஆபத்து காத்துனுக்கு. அது மாதிரிலாம் அப்படியே துடிச்சு படிச்சுன்னு அதெல்லாம் எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. எவ்வளோ பேர் வந்து நரக வேதனை அனுபவிச்சிருக்காங்க தெரியுமா? உனக்கு அதெல்லாம் இல்லாமல் உன்னை ரிலீஃபாக வச்சுருக்கானே, உன்னை சந்தோஷமாக வச்சுருக்கானே, உன்னை ஆனந்தமாக வச்சுருக்கானே அப்படின்னு அந்த கிருபா ஸ்மரணம் பண்ண பற்றியா? அந்த கிருபா ஸ்மரணம் பண்ண அவனுக்கு கிருபை அவனுக்கே உரியது. பகவான் மேலே மேலே கிருபைகள் பண்ணிகிட்டே இருப்பான். இது எத்தனை பேர் உணர்வோம் நாம் சொல்லும் பார்க்கலாம். எல்லாருக்கும் பகவான் பொதுவானவன். மழை எங்கே பெய்யுது? மக்கள் இருக்கிற இடத்துல மட்டுமா? இல்லையே, காட்டில் கூட மழை பெய்யுது. அந்த கருணை, அதே மாதிரி பகவானுடைய கருணை மழையும் நல்லவர்கள் மழை மீதும் பொழிகிறது, கெட்டவர்கள் மேலும் பொழிகிறது. இல்லை, அஜாமனுக்கு பகவான் கருணை காட்ட வேண்டிய அவசியம் என்ன? அவன் வாக்கில் நாம சொல்ல வச்சு அவனை கரையேற்றணுன்ற அவசியம் என்ன? பகவானுடைய கருணை எல்லாத்துக்கும் பொதுவானதுன்றது அதில் நமக்கு தெரியுது இல்லையா? ஹரேர் உக்கரஜாதியில் அசுர குலத்தில் பிறந்த பிரகலாதனுக்கு பெரிய மகாத்மா பட்டம், பக்த சக்கரவர்த்தி பட்டம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன பகவானுக்கு? சொல்லும் பார்க்கலாம். ஒரு பிராமண குலத்தில் பிறந்த உங்களுக்கு பட்டம் சொல்லிட்டா பரவாயில்ல. அசுர குலத்தில் பிறந்த பிரகலாதனுக்கு போய் பக்த சக்கரவர்த்தி பட்டம் சொல்லியிருக்கார் பகவான் நரசிம்மர். யோசிச்சு பாருங்கள். உயர்ந்த குலத்து ஸ்திரீகளுக்கு பக்தி வந்தால் பரவாயில்ல, இடைச்சேரியில் இருக்கிற கோபிகளுக்கு பக்தி வர காரணம் என்ன? பகவானுக்கு எல்லாரும் சமமானவர்கள். இவர்கள் பிராமணர்கள் என்றோ சத்திரிகள் என்றோ வைசியர்கள் சூத்திரர்கள் யாரும் பகவானுக்கு பேதமே கிடையாது. சமூகம் சர்வபூதேஷம். பகவான் சகல ஜீவராசிகளுக்கும் பகவான் கருணை காட்டும். ஒரு ஜடாயு பட்சி கூட பகவான் அனுகிரகம் பண்ணான். ஒரு ராட்சசனான விபீஷனுக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணான். வானரமாகிய ஆஞ்சநேயருக்கும் அனுகிரகம் பண்ணான். சுக்கிரீவனுக்கு அனுகிரகம் பண்ணான் பகவான். பறவை என்றோ பறவை என்றோ மிருகம் என்றோ அதெல்லாம் பகவான் பார்க்கறதே கிடையாது. எல்லாருக்குமே பகவான் அனுகிரகம் பண்ணுறான். அவனுக்கு பேதமே கிடையாது. சமூகம் சர்வபூதேஷு, சகல ஜீவராசிகள் அவன் கருணையை பொழிகிறான். அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஜடாயு போன்றவர்கள், ஆஞ்சநேயர் சுக்கிரீவன் அதெல்லாம் அனுபவிக்கிறாங்க. அவனுடைய கருணையை அனுபவிக்க தெரிஞ்சவங்க அனுபவிக்கிறாங்க. அனுபவிக்க தெரியாத ராவணன் போன்றவர்களெல்லாம் அழிந்து போகிறார்கள். அவனுடைய கருணையை பெற தகுதியற்றவர்களாக அந்த கருணை காட்டக்கூடிய பகவானை பகைத்து கொண்டு ராவணன் போன்றவர்களெல்லாம் அழிந்து போகிறார்கள். இதுதான் அவன் எல்லா இடத்துலையும் கருணை காட்டக்கூடிய பரம்பொருள் தான் ராமச்சந்திரமூர்த்தி பகவான். உண்மைதான். ஆனால் அது எத்தனை பேரால் பயன்படுத்த முடியும்? எத்தனை பேர் பயன்படுத்திக்கிறாங்க? ஒவ்வொரு நிமிஷம் நாமத்தை நிறைய சொல்கிறத காட்டிலும், நாமத்தை நிறைய சொல்லணும். கண்டிப்பாக சொன்னால் தான் நாமத்தை நிறைய சொல்ல பகவானுடைய அவனுடைய பேரை சொல்கிறோம், அவனுடைய கருணையை அனுபவிக்கிறோம் அதிகமாக. ஓகே. ஆனால் நாமத்தில் யாருக்கு அதிக விசுவாசம் கொண்டார்களோ அவர்கள் ஒரு நாமம் சொன்னால் கூட பலன் உடனே கை மேலே பலன் கொடுக்கும். அதனால் எல்லாம் புரிஞ்சுக்கணும். பகவானுடைய கிருபையை ஸ்மரணம் பண்ணுறதை தவிர நம்ம சாதனைகளால் மட்டும் பகவானை எட்டி பிடிச்சிட முடியாது. ஸ்ரமயேவகி கேவலம், வெறுமனே சிரமந்தான் மிஞ்சம், கால விரயம்தான் ஆகும். அதனால் யார் என்ன சொன்னாலும் எது பண்ணாலும் நாமளாக சுயமாக ஒரு நிமிஷம் யோசிக்கணும். நாம் செய்கிறது கரெக்டாக, நாம் போகிற பாதை கரெக்டாக, நாம் ஒவ்வொரு விஷயம் சரியாக தான் செய்கிறோமா, நம்ம சாஸ்திரம் படித்தது கரெக்டான பாதையில் தான் நம்ம படிக்கிறோமா, அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோமா, நாம் அனுபவபூர்வமாக அப்படின்னு யோசித்தோம்னாவே நம்மளுக்கு பகவானுடைய கிருபை நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, ராம 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 எல்லாத்தையும் சாட்சி மாத்திரமாக பார்க்குற மனப்பான்மை எல்லாருக்கும் வந்துடாது. ஏன்னா நம்மளுக்கு கோபத்தாபங்களுக்கு உட்பட்டவர்கள் தான். யாருக்கு பகவானுடைய கிருபை இருக்கோ அவங்களுக்கு அது சாத்தியப்படும் கண்டிப்பாக. யாருக்கு பகவானுடைய கிருபை இருக்குது? எல்லாருக்கும் தான் இருக்குது. அது எல்லாருக்கும் அந்த கிருபை இருக்குன்றது பக்குவமாக நம்ம யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு அது சாத்தியம். செய்ய வேண்டியது என்னன்னா, செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. செய்ய வேண்டியது இருக்குதுன்னாவே உனக்கு ஆசை இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஆசையை அடைவதற்கு ஏதோ ஒரு ஆசை இருக்குது, ஏதோ ஒரு பட்டுதல் இருக்கிறதுனால தான் நீ செய்கிறன்னு அர்த்தம், செயல்படுற.
பட்டத்தில் என்ன செயல்பட வேண்டிய அவசியமே இல்லையே. சந்தோஷமாக இருக்கலாமே. பகவானுக்கு கிருபையில் ஆனந்தமாக இருக்கலாமே. அவன் கருணை மழையில் நம்ம அப்படியே நனையலாமே அப்படியே. ராம 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 ராம. எல்லாம் பகவானுடைய செயல். அதான் தெரிஞ்சுக்கணும். அந்த செயலை நம்ம சாட்சி மாத்திரமாக பார்த்துட்டு பகவானுடைய கிருபையை அதை பார்க்க வச்சானே அந்த கிருபையில் நம்ம நினைக்கிறத தவிர வேறு எந்த சாதனையும் நம்ம பெருசாக பண்ண வேண்டியது கிடையாது. அதுதான் ராம ராம. அந்த கிருபா ஸ்மரணம் தான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது, நாம சொல்கிறது. ராம 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 ராம. சரி, ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சங்கீர்த்தனம் கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ராம 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 ராம.